இன்னைக்கு நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமேவோட 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சைடுல வரக்கூடிய பெல் ஐகானை ஆல்ல வச்சு கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு அந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு அந்த எபிசோட ஓபன் பண்ணதும் ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு 4 ஹை ஸ்கூல் பசங்க ஒரு பையனை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. சோ இப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுடைய பேரு ஜுன்பே. இவனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லாம இன்னைக்கு முழுக்க இவனுக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில இவனுடைய அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போறத கட்டடிச்சிட்டு மூவி பாக்குறதுக்காக தியேட்டருக்கு வந்திருக்கான். சோ இப்படி வந்திருக்கக்கூடிய இதே தியேட்டருக்கு தான் இவன் அடிச்ச அந்த 3 பசங்க இருக்கானுங்களே அவங்களுமே மூவி பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதனால இன்னைக்கு அமைதியா மூவி பார்க்கலாம்னு வந்த நம்ம ஜூன்பேவுக்கு எரிச்சலோட சேர்த்து இவங்க மூஞ்சி எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு செம கோவம் வருது. அதனால இவனுக்கு வந்த அந்த கோவத்தோட எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம மகிட்ட வந்திருப்பான். சோ இப்படி மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றது போன எபிசோட எண்டிங் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப மகிட்ட வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்றான், இங்க இருக்கக்கூடிய 3 பசங்களையும் என்னுடைய பவர் மூலியமா ரொம்பவே கொடூரமா ஜஸ்ட் ஸ்பிரிட்ஸ் மாதிரி மாத்தி கொண்டுடுவான். இந்த இடத்துல இந்த பசங்க செத்து போயிருக்கிறத பார்த்துட்டு அஜிஜோ இவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி இப்படி மாறினானுங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் மகிட்டோ இந்த இடத்துக்கு வந்த விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இதனால இவன் உடனே இந்த இடத்தை விட்டு வேகமா வெளியில ஓடி வந்து கண்டிப்பா இவங்களை இப்படி மாத்தனவங்க பக்கத்துல தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம சாதாரண ஒரு மனுஷனால இப்படி பண்ணவே முடியாது. அதனால வந்துட்டு போனவர் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மகிட்டோ சந்துக்கு நடுவுல போறத பார்த்து இருப்பான். அதனால இவனுமே பின்னாடியே போயிட்டு நீங்க தான் அந்த தியேட்டர்ல இருந்த 3 பேரையும் ரொம்பவே கொடூரமா கொண்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். நீ தியேட்டர்ல பார்த்தல அந்த விஷயத்துல எல்லாத்தையுமே என்னுடைய பவர் மூலியமா தான் நான் பண்ணேன். இருந்தாலும் அவங்களுக்காக நீ பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கனா அந்த அளவுக்கு அவங்க உனக்கு ரொம்பவே முக்கியமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். சோ இப்படி கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் ஜூன்பேவுக்கும் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அதனால இவன் அவங்க மேல இருக்கக்கூடிய கோவத்துல என்ன சொல்றானா, அவங்க ஒண்ணு எனக்கு ரொம்பவே முக்கியமான ஆளா கிடையாது. சோ நீங்க பண்ணது ஒன்றும் தப்புலாம் கிடையாது, நல்லதுதான் அப்படின்னு சொல்லவும் அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் இந்த தியேட்டரை அப்படியே சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸால இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாதனாலதான் நம்ம ஜுஜுட்சு ஸ்கூலுக்கு இங்க நடந்த விஷயத்துல எல்லாத்தையுமே நம்ம கியோட்டோக்கா சொன்னதுக்கு அப்புறம் கேஸ்ட் ஸ்பிரிட்ஸ் மூலமா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக இமாமே அப்படின்ற ஒரு ஐடி ப்ரொஃபஷன் கூட நம்ம யூஜி அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்படி என்னதான் இவர் கொஞ்சம் ஐடி ப்ரொஃபஷனா இருந்தாலும் இவருமே ஒரு ஜுஜுட்சு சாஸ்திரர் தான். அதனால இவர் இந்த தியேட்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம யூஜி இந்த இடத்துக்கு எந்த மாதிரி ஸ்பிரிட் வந்திருக்கும், அப்புறம் அது எந்த மாதிரியான பவர் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதோட சேர்த்து இந்த இடத்துல இவங்களை கொண்ட கேஸ்ட் ஸ்பிரிட் இல்லனா அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு தடையை விட்டு போயிருக்கும். அந்த தடையை ஊத்து கவனிக்க சொல்றாரு. நல்லா ஊத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவன் கண்ணுக்கு இந்த இடத்துல கேஸ்ட் ஸ்பிரிட் இந்த இடத்துக்கு வந்துட்டு போன ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த பேர் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இந்த நிமாமே இருக்கிறாருல இவர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம கோஜோ ஓடிய ஒன் ஆஃப் த ஸ்கூல் மேட். அதாவது ஜுஜுட்சு ஸ்கூல்ல படிக்கும் போது 2 பேருமே ஒண்ணா தான் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடி ப்ரொஃபஷன்ல வேலை செய்யறதுனால ஜுஜுட்சு மேல அந்த அளவுக்கு இவருக்கு ஈடுபாடே கிடையாது. அதுக்கு பதிலா கேஸ்ட் ஸ்பிரிட் மூலமா ஏதாச்சும் மர்மமான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக இவரை கூப்பிடுவாங்க. நம்ம யூஜி கூட்டிட்டு இவர் இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அதனால இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஸ்பிரிட்டோட ஃபுட் பிரிண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல வந்தவங்க டெரஸ்க்கு வந்து சேர்றாங்க. அப்ப சடனா இந்த இடத்துல இவங்க எதிர்பார்க்காத நேரமா பார்த்து இவங்களுக்கு பக்கத்துல ஒரு கேஸ்ட் ஸ்பிரிட் வந்திருக்கும். அதனால யூஜி இதை அடிக்கிறதுக்காக ரெடி ஆனதும் நாம என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, இந்த ஸ்பிரிட் நான் பாத்துக்கிறேன். ஆனா நம்மளுக்கு பின்னாடி நின்று ஒன்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்குதுல அதை நீ பாத்துக்கோ. சப்போஸ் உன்னால முடியலன்னா என்ன கூப்பிடு, நான் வந்து உனக்கு நடுவுல ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இந்த ஸ்பிரிட் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. அதனால இது கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா விலங்குகளுக்கும் வீக்னஸ் பாயிண்ட் ஒன்னு இருக்கும். அந்த வீக்னஸ் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த இடத்துல அடிச்சா அதோட அந்த விலங்கு காலி. அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு இது கூட சண்டை போட்டுக்கிட்டே இதோட வீக்னஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடறாப்ல. அதனால இவர் கையில வச்சிருக்கக்கூடிய மொக்க கத்திய கேஸ்ட் எனர்ஜி மூலமா 2 சுத்தி அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் இவர் அட்டாக் பண்றதுக்காக வரும்போது சரியா வீக்னஸ் பாயிண்ட்ல ஒரு போடு போட இதோட கையும் காலும் துண்டு துண்டா போய் இந்த இடத்துல செத்து போயிடுது. அப்ப இதே நேரத்துல யூஜி இன்னொரு ஸ்பிரிட் கூட சண்டை போட போனால அவன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி பார்த்தா இத்தனை நாளா இவன் கத்துக்கிட்ட கேஸ்ட் டெக்னிக்கை கான்சன்ட்ரேஷன் பண்ணி இவனுடைய கைக்கு கொண்டு வரான். இதோட பேரு டிவிஜன் ஃபிஸ்ட். இந்த ஒரு ஃபிஸ்ட கொண்டு வரதுக்காக நம்ம கோஜோ கிட்டத்தட்ட 1 மாசமா இவனுக்கு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்திருப்பாரு. இதனால இவன் கைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி இந்த கேஸ்ட் ஸ்பிரிட் நெஞ்சிலே ஒரு குத்து. சோ இப்படி நம்ம யூஜி இந்த ஸ்பிரிட் போட்டு தள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்த மாமியும் பரவாயில்லையே இந்த பையன் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் மூலமா நல்லாவே தேறி வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம என்னுடைய பவர் லெவல் அப்புறம் எனர்ஜி லெவல் எல்லாமே நான் எதிர்பார்த்ததை விட இவங்கிட்ட அதிகமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம யூஜி திரும்ப அந்த ஸ்பிரிட் கண்டந்தோண்டமா ஆக்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக போயிருப்பான். அப்ப அந்த மாமி ஒரு நிமிஷம் இல்ல அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க அட்டாக் பண்ண இந்த கேஸ்ட் ஸ்பிரிட் இருக்குல்ல அதோட கையில ஒரு வாட்ச் இருக்குது. அந்த விஷயத்துல எல்லாத்தையுமே இவங்க போட்டோ எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் இதெல்லாம் உண்மையாவே கேஸ்ட் ஸ்பிரிட்டா இல்ல வேற ஏதாவது நம்ம யூஜிக்கும் புரியல நம்மாமிக்கும் புரியல. அதனால இவங்க 2 பேரும் போட்டு தள்ள ஸ்பிரிட் டாக்டர்ட்ட செக் பண்றதுக்காக அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போட்டு தள்ளது என்னமோ கேஸ்ட் ஸ்பிரிட் தான், ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க மனுஷனா இருந்திருக்காங்க. அதனால ஏதோ ஒரு ஸ்பெஷல் லெவல் ஸ்பிரிட் தான் இவங்க இந்த மாதிரி கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்தி இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்பிரிட்டா மாறி இருக்கிறவங்கள நம்மளால திரும்ப மனுஷனா மாத்த முடியாது. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, இன்னைக்கு நீ உன்னுடைய கடமையை தான் செஞ்சிருக்க. அவங்க கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாறினதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ அதனால இதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாம இவங்களை இப்படி மாத்தின அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சு சீக்கிரமா அதை கொள்ளுங்க. அது மட்டும் வெளியில இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம யூஜிக்கு மனசே கேட்கல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் கொன்னது தான் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நமாமியும் இவன் ரொம்பவே நல்ல மனசு உள்ளவனா இருக்கானே சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதனால அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி ஒரு பக்கம் ஒரு பாதாள சாக்கடைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்தை காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கிறது யாருன்னா மகிட்டவும் ஜுன்பேவும் தான். அதனால இப்ப நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன்னு ஜுஜுட்சு சாஸ்திரத்தை பத்தி இவனுக்கு சில விஷயங்களை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்படி இந்த பக்கம் இவன் சில விஷயங்களை இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நனாமி என்ன பண்றாருன்னா, யூஜியையும் கியோட்டோக்காவையும் கூட்டிட்டு வந்து இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய க்ளூ எல்லாத்தையுமே காட்டுறாரு. இதுலயும் முக்கியமா இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது தியேட்டருக்குள்ள நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஜுன்பே அடிச்சு பிடிச்சு ஓடி இருப்பாங்க. அந்த விஷயத்துல எல்லாத்தையுமே இப்ப இவங்க பாத்துறாங்க. அதனால இப்ப இவர் யூஜி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப இந்த பையனை தேடி போய் ஆகணும். இந்த பையனை தேடி கண்டுபிடிச்சா அந்த ஸ்பெஷல் லெவல் கேஸ்ட் ஸ்பிரிட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த பையன் ஒன்னும் பயந்து ஓடுன மாதிரி தெரியல, அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணிட்டு போன மாதிரி தான் தெரியுது. அதனால இப்ப நீ கியோட்டோக்கா கூட சேர்ந்து அந்த பையனை ஃபாலோ பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யூஜியை கூட்டிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி
கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா ஜுன்பே இருக்கக்கூடிய இடத்தை இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெட்டி நிறைய குட்டி குட்டி கெஸ்ட் ஸ்பிரிட் எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் ஜுன்பேவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க. பிளாஷ்பேக்ல மகிட்டோ என்ன சொல்றானா, எதுக்கும் கவலைப்படாத, இப்பதான் நீ எனக்கு ஒரு ஜிகிரி தோஸ்தா மாறிட்டல, அதனால இதுக்கப்புறம் உன்கிட்ட யாராச்சும் வாழாட்டினாங்கன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, அவங்களை இப்ப மாத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் மாதிரி ரொம்பவே கொடூரமா மாத்தி விட்டுறேன். அப்படியும் இல்லனா உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த பொம்மையை கையில வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டு உன்னால மந்திரம் பண்ண முடியலனாலும் உன்கிட்ட பிரச்சனை பண்றவங்கள கெஸ்ட் ஸ்பிரிட்டை உன்னால மாத்த முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்குள்ள என்னுடைய பவர் இருக்குது. சோ இப்போ நீ எதை பத்தி கவலைப்படாம வீட்டுக்கு சந்தோஷமா போ ஜுன்பே அப்படின்னு சொல்லிட்டு இவனை இந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சதும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஜுன்பேவை கார்ல ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம யூஜியையும் கியோட்டோவையும் காட்டுறாங்க. சோ இப்படி இவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் யூஜி என்ன கேக்குறானா, சரி இந்த பையன் கிட்ட எப்படி நம்ம பேசுறது, இது வரைக்கும் நான் முன்ன பண்ண கூட பார்த்தது கிடையாது, அப்படி இருக்கும்போது நம்ம பேசணும்னு சொன்னா உடனே அவன் நம்ம கிட்ட எப்படி பேசுவான், நீங்க என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க கியோட்டோக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டதும் இவர் வச்சிருக்கக்கூடிய குட்டி குட்டி கெஸ்ட் ஸ்பிரிட் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை காட்டி இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெஸ்ட் ஸ்பிரிட்டா அவன் நடந்து வரும்போது அவனுக்கு முன்னாடி நான் திறந்து விடுவேன், அப்ப நீ அவனை காப்பாத்துற மாதிரி குறுக்க வந்து அவனை காப்பாத்தி அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நீ பேச முடியும்னு ஒரு வித்தியாசமான பிளான் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பையனால கெஸ்ட் ஸ்பிரிட்டை பார்க்க முடியும்ன்றதுனால அவனை இந்த கெஸ்ட் ஸ்பிரிட் அட்டாக் பண்ணிட்டானா நம்மளுடைய பிளான் எல்லாமே வீணா போயிடும். சோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கணக்கச்சிதமா பண்ணணும் யூஜி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் கூட ஒரு பிளாஷ்பேக் தான். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் போன எபிசோட்ல நம்ம யூஜி இவரும் பாக்ஸ் கையில எடுத்துக்கிட்டு ஜுன்பேவை ஃபாலோ பண்ணி போவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதனால அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இப்போ உண்மையாவே கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நமாமியோட அந்த மொக்க கத்தி இருக்குல்ல, அதுல இருந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்குது. அது ஏன்னா நமாமி நம்ம யூஜியும் கையாட்டக்காவையும் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அந்த பையனை ஃபாலோ பண்ண வச்சுட்டு இவர் மட்டும் சைலண்டா பாதாள சாக்கடையில இருக்கக்கூடிய மகிட்டோவை போட்டு தள்ளுறதுக்காக தனியா வந்திருக்காரு. நமாமி இவனை பார்த்ததுமே என்ன சொல்றாருன்னா, ஓஹோ நீ அந்த வேலை எல்லாத்தையுமே பண்றதா, அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னைக்கு டைம் வேற ஆயிடுச்சு, எனக்கு டைமிங்க்கு வேலை பார்க்கறதா பிடிக்கும், அதனால உன்கிட்ட இந்த இடத்துல தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதுக்கு பதிலா நான் உன்னை கொண்டுட்டு கிளம்புறேன்னு இவர் அட்டாக் பண்ணும்போது இந்த மகிட்டோவும் இவருடைய அட்டாக் எல்லாத்தையும் தன்னுடைய பவர் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கான். ஆனா நமாமி தான் இவருடைய கண்ணாலேயே ஸ்கெட்ச் போடுவாப்ல, அதனால இவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு இவனுடைய வீக்கான பாயிண்ட்ல போய் ஒரு வெட்டினதும் இவனுடைய கை அப்படி துண்டாக்கி லைட்டா ஒட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருந்திருக்கும். சோ இப்படி தொங்கக்கூடிய தன்னுடைய கையை பார்த்ததுமே மகிட்டோ என்ன சொல்றானா, என்னப்பா உன்னுடைய கெஸ்ட் டெக்னிக் இந்த அளவுக்கு தான் இருக்குதா, ஒரு வெட்டினா அப்படியே பீஸா போய் விழுறது இல்ல, இப்படி தொங்கிட்டு இருக்குது, சரி விடு இது பாக்குறதுக்கு நல்லா இல்ல, நானே சரி பண்ணிக்கிறேன். இவனுடைய ரீஜெனரேட்டிங் எபிலிட்டி யூஸ் பண்ணி தன்னுடைய கையை திரும்ப நார்மலா மாத்திக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்பதான் இவன் பேசக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நமாமியை கவனிச்சுட்டு இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டால பேச முடியுதா, அப்பனா இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கும் கோஜோ அட்டாக் பண்ண அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அவன் அட்டாக் பண்ண கெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கும் இதே மாதிரி தான் பேசுச்சுன்னு சொன்னா, அதனால அந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டுலாம் இப்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் வருதுங்க போல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த மகிட்டோ என்ன பண்றான், தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியை காட்டுறேன் ஐடல் டிரான்ஸ்ஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பவர் மூலமா ஒரு கெஸ்ட் ஸ்பிரிட்டை உருவாக்கி இவர் கூட சண்டை போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதனால நமாமியும் யாரா நீ எப்பறா உன்னால இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஜுன்பேவை காட்டுறாங்க. அப்ப இவன் போயிட்டு இருக்கக்கூடிய வழியில தான் இவனுடைய ஃப்ரெண்ட் வந்து உட்காந்துக்கிட்டு, ஏய் ஜுன்பே என்னப்பா கிளாஸுக்கு வந்து 2 நாள் ஆகுது, அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா தான் இருக்கிற, அதனால நீ எப்ப திரும்ப கிளாஸுக்கு வருவாடா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது நம்ம யூஜி சில விஷயங்களை பத்தி பேசணும், அதனால கொஞ்சம் அந்த பையனை விட்டுட்டு என் கூட கொஞ்சம் தனியா வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கேட்டுட்டு இருப்பான். சோ இப்படி பக்கத்துல வந்து கேட்கறத பார்த்ததுமே நம்ம ஜுன்பே இவனுடைய சட்டையில இருக்கக்கூடிய பட்டனை சடனா பார்த்ததும் இவன் ஜுஜுட்சு ஸ்கூல்ல சேர்ந்த பையனாச்சே, இவன் எதுக்கு நம்ம கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுவும் ஏன்னா நேத்திக்கு மகிட்ட கூட ஃப்ரெண்டான அடுத்த செகண்டே மகிட்ட என்ன சொல்லிருக்கானா, இங்க பார்ப்பா நீ இந்த சிட்டில யார் கூட வேணாலும் பேசு, படகு நீ என்ன வேணா பண்ணு, அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், ஆனா ஜுஜுட்சு ஸ்கூல்ல இருந்து யாராச்சும் உன்னை பார்க்க வந்தா அவங்க கிட்ட மட்டும் தயவு செஞ்சு பேசாத, அது மட்டும் இல்லாம அவங்களை ஈஸியாவே கண்டுபிடிக்கலாம், அவங்களுடைய சட்டையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பட்டன் இருக்கும், அந்த பட்டன் மாதிரி இந்த சிட்டில இருக்கக்கூடிய எந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம்லயும் இருக்காது, சோ நீ அவங்க கிட்ட மட்டும் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பான். இதனால ஜுன்பேவும் இவங்க கிட்ட இப்ப என்ன பதில் சொல்றது தெரியாம அப்படி முடிச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றானா, இங்க பார்ப்பா நானும் இவனும் பேசிட்டு இருக்கோம்ல, நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க வர, அது மட்டும் இல்லாம உன்னை அந்த ஏரியாவில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, உண்மையை சொல்லு யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டதும் யூஜி எந்த ஒரு பதிலும் சொல்லாம எங்களுடைய பிளான்லயே நீ இல்ல மன்னிச்சிக்க பண்ண சடனா என்னோட பேண்ட உருவிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். இதனால தன்னுடைய பேண்ட உருவிட்டு ஓடக்கூடிய நம்ம யூஜியை பார்த்ததும், டேய் தம்பி தயவு செஞ்சு அந்த பேண்ட மட்டும் கொடுத்துறா, என் மானமே போதுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கதறிட்டு ஓடிட்டு இருக்கான். ஆனா நம்ம யூஜி பேண்ட் எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு பக்கம் போட்டு அவனை திசை திருப்பிட்டு புயல் வேகத்துல நம்ம ஜுன்பேக்கு பின்னாடி பக்கமா வந்து இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதனால நம்ம யூஜி இவங்க கிட்ட என்ன சொல்றானா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த குண்டு பையன் பின்னாடி வரவே இல்லை, அவனை நான் வேற ஒரு பக்கம் அனுப்பி வச்சிட்டேன், இதுக்கப்புறம் அவன் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இப்படி அவன் சொல்றதை கேட்டதுமே அவன் எனக்கு தொந்தரவு கொடுத்தானே உங்களுக்கு எப்படி தெரியும், எல்லாத்தையுமே அப்படியே பார்த்த மாதிரி சொல்றீங்களே, அதுவாப்பா அதெல்லாம் அப்படிதான், அது வேற ஒரு விஷயம், அதெல்லாம் பத்தி நீ கண்டுக்காத, ஆனா இப்ப நான் உன்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், சோ இப்போ நீ என் கூட வரியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா அப்படின்னு சொல்லி கூட்டதும் போய் பேசலாம்னு நம்ம யூஜி கூடவே போயிட்டு இருக்கான். அதனால அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, அவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இன்னும் இந்த இடத்துல எங்களுடைய உண்மையான சத்தியை வெளிப்படுத்தாம 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு கட்டத்துல மகிட்டை ஒரு கொல்றதுக்காக அனுப்பின கெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு மேல போய் ஒரு நின்னதுக்கு அப்புறம் இந்த கெஸ்ட் ஸ்பிரிட்டோட உடம்புல இருந்து ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. இதனால நானாமியும் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது இந்த மகிட்ட ஒரு லேடியை தான் இந்த இடத்துல ஒரு கெஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்தி இருக்கான். அதனால தான் இந்த இடத்துல முழுசா கெஸ்ட் ஸ்பிரிட்டா மாறாத இவங்க ப்ளீஸ் என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா இவரால இவங்களை காப்பாத்தவே முடியாது. அது ஏன்னா டாக்டர் போன தடவை ஒருத்தவங்க கெஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை மனுஷனா மாத்த முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால இவங்களுடைய கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு என்னால உங்களை காப்பாற்ற முடியாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், உங்களை இந்த நிலைமைக்கு மாத்தனவன கண்டிப்பா நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சடனா இவர் எதிர்பார்க்காத நேரத்துல இப்படியே நின்னுட்டு இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு மகிட்டத்தனுடைய கெஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்தக்கூடிய பவரை நனாமி மேல யூஸ் பண்ணிடுறான். இதனால நனாமி வலி தாங்க முடியாம வயித்து பிடிச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றானா, இப்போ நான் உன்னை ஒரு தடவை அட்டாக் பண்ணிருக்கேன்ல, இதே மாதிரி இன்னும் 2 தடவை அட்டாக் பண்ணனா உனக்குள்ள இருக்கக்கூடிய ஜுஜுட்சு பவரும் போயிடும், உன்னுடைய சோலோடைய பவரும் போயிடும், அதுக்கப்புறம் நீ என்னுடைய ஒரு கெஸ்ட் ஸ்பிரிட்டா மாறிடுவே, அதனால இதுக்கப்புறம் நீ எப்படி தாக்கு பிடிக்கிற நானும் பாக்குறேன்னு இவன் திரும்ப தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இவர் அட்டாக் பண்ண பாக்குறான். இதனால நனாமியும் எப்படியாச்சும் இவங்க கிட்ட தப்பிக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய மொக்க கத்தியை யூஸ் பண்ணி இவங்க கிட்ட தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வேற மணி வேற சரியா 6 ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு டைம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். ஆனா நம்ம வேலை மட்டும் முடியலையே. சரி ஓகே, இதுக்கப்புறம் கத்தி நம்ம வேலைக்கு ஆகாது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்த்து இந்த ஸ்பிரிட்டோட கதை இன்னைக்கு நம்ம முடிச்சிடலான்னு இவருடைய டை அவுத்து இவருடைய கையில கட்டினதும் இவருக்குள்ள இருக்கக்கூடிய கெஸ்ட் எனர்ஜி அப்படியே நெருப்பு மாரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. சோ இப்படி கொழுந்து விட்டு எரியக்கூடிய இவருடைய கெஸ்ட் எனர்ஜியை பார்த்ததுமே மெகிட்ட இந்த இடத்துல ஒரு செகண்ட் ஆடி போயிடுறான். அதனால எப்படிடா இவனை நம்ம சமாளிக்க போறோம்
அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இருந்தாலும் இப்படி ஒருத்தன் கூட சண்டை போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால இன்னைக்கு நம்ம இவன் கூட சண்டை போட்டு பாத்துடலான்னு இவ்வளவு நேரமா நனாமியோட கேஸ்ட் எனர்ஜியை பார்த்து பயந்தவன் கொஞ்சம் தைரியமா இவன் வேண்டி வந்து நிக்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த இடத்துல செம ஃபைட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாக்குற நேரத்துல இந்த நனாமி என்ன பண்ணிடுறாரு, இவனை வந்து அடிக்கிறதுக்கு பதிலா இந்த இடத்துல சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்காரு. அதுவும் ஏன்னா இவர் ஆரம்பத்துல இருந்து மைகிட்ட அட்டாக் பண்றதுக்காக போகும்போதெல்லாம் இவன் மனுஷங்க எல்லாருமே கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்தி வச்சிருக்காங்கல்ல, அவங்கள வச்சுதான் இவர் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அதனாலதான் இவன் டைரக்டா போய் அட்டாக் பண்ணாம செம வேகமா ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு இந்த மைகிட்ட நிக்கிறதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செவுத்தை இவருடைய கேஸ்ட் எனர்ஜி மூலமா குத்தி உடைச்சிருப்பாரு. அப்ப இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கக்கூடிய மைகிட்டவும் என்னப்பா நீ ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தியே பச்சை குறி தப்பாதுன்னு, ஆனா நீ இந்த இடத்துல என்ன குறி வச்சு அடிக்கிறதுக்கு பதிலா செவுத்துல குத்தி உடைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா இவனுக்கு பக்கத்துல வந்த நனாமி இவருடைய ஒத்த கால அப்படியே துண்டை வெட்டி கடாசிட்டு நான் அப்ப சொன்னதான் இப்பயும் சொல்றேன், என்னுடைய குறி என்னைக்குமே தப்பாது. அது மட்டும் இல்லாம நான் உன்னை டைரக்டா வந்து அட்டாக் பண்ண வந்தா நீ தப்பிக்கிறதுக்காக கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்தி வச்சிருக்கக்கூடிய மனுஷங்களை யூஸ் பண்ணுவேன். அதனாலதான் அவங்களை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாம இந்த மாதிரி உன்னை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி நான் வச்ச குறியில உன்னை சரியா வெட்டி கடாசிட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுனால உன்னுடைய உயிரை நான் இன்னைக்கு உனக்கு தரேன். ஆனா இன்னொரு தடவை என்னுடைய கண்ணுல மட்டும் நீ பட்டினா கண்டிப்பா உன்னுடைய சாவு ரொம்பவே கொடூரமா இருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பனதும் இவருடைய கேஸ்ட் எனர்ஜி மூலமா இவ்வளவு நேரமா கீழே விழாம இருந்த செவருடைய மிச்ச மீதியெல்லாம் இவன் மேல அப்படியே மொத்தமா விழுந்து இந்த இடத்துல அவனை சட்டி ஆகிடுது. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ண இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நம்ம யூஜி ஜுன்பேவையும் காட்டுறாங்க. யூஜி டக்குனு இவங்க என்ன சொல்றானா, இங்க பாருப்பா நான் ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட் வரேன், நேத்து நீ தியேட்டருக்கு போனேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல உன்னோட ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 3 பசங்க ரொம்பவே கொடூரமா செத்து கிடந்தாங்க. அந்த விஷயத்துல நீ பார்த்ததுக்கு அப்புறம் நீ அந்த இடத்துல இருந்து பதறி அடிச்சு ஓடி வந்துட்ட. அப்படி நீ ஓடி வரும்போது அந்த இடத்துல இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பாத்தியா, நீ கையில இருக்கக்கூடிய கேஸ்ட் ஸ்பிரிட்டை காட்டினதோ இல்லப்பா நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே கொடூரமா இறந்து போய் கிடக்கிறத பார்த்ததோ எனக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் அந்த இடத்த விட்டு நான் ஓடி வந்துட்டேன். மத்தபடி அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றதுல எனக்கு தெரியாதுன்னு இவன் ஜுஜுட்சு ஸ்கூல்ல சேர்ந்தவன் அப்படின்றதுனால இவன் கிட்ட கொஞ்சம் போய் சொல்லிருப்பான். ஆனா நம்ம மரமண்ட யூஜியும் போய் சொல்றான்றது கூட தெரியாம ஓஹோ இதுதான் விஷயமா, நான் கூட இன்னமும் ஏதோ சொல்லி பயந்துட்டப்பா. அந்த விஷயத்துல எல்லாத்தையுமே இங்க இருக்கக்கூடிய ஒரு பாலத்துல இருந்து கெஞ்சியோக்க பார்த்துட்டு பரவாயில்ல அவன் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடக்குதுன்னு இவங்களை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடறான். கடைக்கு போயிட்டு சில பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அம்மாவும் இந்த பக்கமா தான் வந்திருப்பாங்க. அதனால இந்த இடத்துல இவன் கூட இருக்கக்கூடிய நம்ம யூஜியை பார்த்ததும் ஏய் ஜுன்பே வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே கிடையாது, அப்படி இருக்கும்போது இந்த பையன் யாரு, ஒருவேளை உனக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இவங்களுக்கு பக்கத்துல வந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம யூஜி என்ன பண்ணிடுறான், ஆமாங்க நான் என்னுடைய புது ஃப்ரெண்ட், என்னுடைய பேரு யூஜி இட்டாடோரி, உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், சரி வாப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுல உனக்கு சாப்பாடுல இவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த கெஞ்சியோக்க இருக்கால அவன் இப்ப இந்த மெகிட்ட இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள வந்து இந்த இடத்துல உடஞ்சி போய் கிடக்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்ததும் அட்ரஸாக்க இந்த இடத்துல சரியான ஃபைட் நடந்திருக்கு போலே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துல உடஞ்சி கிடக்கிறது எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு ஏதோ ஒன்னு நெளிஞ்சு வெளியில வருது. என்னடா இது புது உயிரினம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற எதுவும் இல்லங்க, இந்த மிச்சங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்த மெகிட்டோ தான் தன்னுடைய உடம்ப பாம்பு மாரி மாத்தி வெளியில வந்திருக்கான். அதுவும் ஏன்னா இவனால இவனுடைய உடம்ப எது மாதிரி வேணாலும் மாத்த முடியும். இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் கார்ல இருக்கக்கூடிய நம்ம கேவட்டக்கா காட்டுறாங்க. இவர் இப்ப எப்படியே ஒரு வழியா இவர் தப்பிக்க விட்டு அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டை புடிச்சிட்டாரு. அதனால இவர் மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்க வேற போய் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா இவருக்கு நமாமியே போன் அடிக்கிறாரு. இதனால போன் அட்டன் பண்ணதுமே இந்த பக்கம் இருக்கக்கூடிய நமாமி என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்பவே அடிபட்டுக்குது, சோ சீக்கிரமா நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க, நான் உடனே போய் டாக்டரை பார்த்தாகணும், எனக்கு வேற எக்கச்சக்கமா பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. பார்த்தா இவருக்கு உண்மையாவே மெகிட்டோட அட்டாக்கால எக்கச்சக்கமான பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்குது. அதனால இவர் போன்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் சரி இன்னைக்கு நம்ம அவ்வளவு நேரம் சண்டை போட்டோம் அவனை கொல்ல முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவன் மூலியமா எக்கச்சக்கமான மனுஷங்க எல்லாம் கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாறிட்டு இருக்காங்க. சோ நம்ம அவனை எந்த அளவுக்கு சீக்கிரமா கொல்றோமோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டு இருக்கும்போது அப்படி இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இப்ப ஜுன்பேவோட வீட்டுக்கு டின்னருக்காக வந்திருக்கக்கூடிய நம்ம யூஜியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அதிகமான ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனால ஜுன்பேவோட அம்மா இந்த இடத்துல தூங்கிடுறாங்க. அப்ப கையோட்டக்காவும் நம்ம யூஜிக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்பி வர சொல்றாரு. அதனால நம்ம யூஜியும் சரி ஓகே பண்ண அந்த இடத்துல கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல தான் ஜுன்பே இவங்க கிட்ட நீ ஒரு ஜுஜுட்சு சாஸ்திரர் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம யூஜியும் ஆமாப்பா நான் ஒரு ஜுஜுட்சு சாஸ்திரர் தான், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கணும், ஆனா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் மூவியை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்ததால நான் தான் நடுவுல மறந்துட்டேன், சோ அதனால நான் ஒரு ஜுஜுட்சு சாஸ்திரர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பான். இதனால ஜுன்பே இவங்க கிட்ட என்ன கேக்குறானா, அப்ப நீ கண்டிப்பா தப்பான கேஸ்ட் ஸ்பிரிட் அப்புறம் தப்பான பவர்ஸ் யூஸ் பண்றவங்கள பார்த்தா கொன்னுடுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதனால நம்ம யூஜி என்ன சொல்றானா, ஆமாப்பா கண்டிப்பா அந்த மாதிரி கேஸ்ட் ஸ்பிரிட் யாராச்சும் பார்த்தனா நான் உயிரோட விட மாட்டேன், ஏன்னா அந்த கேஸ்ட் ஸ்பிரிட் மூலமா எக்கச்சக்க பேர் பாதிக்கப்படுறாங்க, அதனால மக்களை துன்புறுத்தக்கூடிய எந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டை பார்த்தாலும் கண்டிப்பா நான் கொன்னுடுவேன் சொல்றான். அப்பனா சரி இப்ப நான் உன்னோட ஃப்ரெண்ட் தானே சொல்றேன், அப்படி இருக்கும்போது இப்ப என்ன யாராச்சும் துன்புறுத்துறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூஜி என்ன சொல்றானா, அவங்க என்ன தப்பே பண்ணிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய தப்பு அவங்க உணர்ந்துருவாங்க, அதனால கண்டிப்பா அவங்கள நான் கொல்ல மாட்டேன். அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் டேபிள்ல தூங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜுன்பேவோட அம்மா தூங்கி எழுந்திருக்கும் போது இவங்களுடைய கையில சுக்குனாவுடைய ஒரு விரல் இருக்குது. சோ இப்படி சுக்குனாவுடைய விரல் இருக்கும்போது இதை சுத்தி எப்பவுமே ஆபத்து இருக்கும்ல, அதே மாதிரி தான் இவங்க கையில இருக்கக்கூடிய விரல் எடுக்கிறதுக்காக எக்கச்சக்கமான கேஸ்ட் ஸ்பிரிட் இந்த இடத்துக்கு வந்து இவங்க போட்டு தள்ளிருக்கும். ஆனா இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஜுன்பே மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும்போது இந்த இடத்துல செத்து போய் கிடக்கக்கூடிய தன்னுடைய அம்மா பார்த்ததும் இவனால சுத்தமா தாங்கிக்க முடியாது. அதனால இப்ப இவனுக்கு ஆறுதலா இருக்கிறது எல்லாமே மெகிட்டோ தான். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்கக்கூடிய விரலை இவன் எடுத்து பார்த்ததும் கண்டிப்பா அந்த விரல உனக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க தான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த விரல் ஒன்னும் சாதாரணமா கிடைக்காது, இதை ஜுஜுட்சு சாஸ்திரர் தான் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட யாரோ எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்து தான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கணும். அதனால உனக்கு பிடிக்காத பணக்கார பசங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது தன்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய ஜுன்பேவால எந்த ஒரு விஷயத்தையும் பேச முடியாம இருந்திருக்கும். அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மாவுடைய ஃபியூனரல் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்கூலுக்கு இவன் கிளம்பி வரத காட்டிட்டு இருக்காங்க. அப்ப இதே நேரத்துல ஸ்கூலுக்குள்ள இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா சவுட்டோ சென்பாய் அப்படின்ற ஒரு பையன் வெளியில போயிட்டு ஒரு பெரிய மெடல் ஜெயிச்சிட்டு வந்திருக்கான் போல. அதனால ஆடிட்டோருக்கு எல்லா பசங்களையும் வர வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்திட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்படி இவங்க இருக்கக்கூடிய இந்த ஆடிட்டோருக்கு மேல தான் மெகிட்டோ கெஞ்சியோ நின்று இருக்காங்க. அப்ப இந்த மெகிட்டோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, இந்த ஸ்கூலை விட்டு யாருமே வெளியில போக முடியாத அளவுக்கு ஒரு பேரியர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இதனால இவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கெஞ்சியவும் எதுக்குப்பா நீனே அவங்க அம்மாவை போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துல வந்து அவனுக்காக ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி தர அப்படின்னு சொல்லி கேட்கறான். பார்த்தா இவனுக்கு தான் ஜுன்பேவுடைய வீட்டுல சுக்குனாவோட விரலை கொண்டு வந்து வச்சிருக்காங்களாட்டுக்கு. அது எதுக்காகனா ஜுன்பே கூட இப்ப நம்ம யூஜி நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லாம யூஜிக்குள்ள தான் சுக்குனாவும் இருக்கான். அதனால இப்ப நான் பண்ணக்கூடிய இந்த விஷயத்து மூலமா நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுக்குனாவை நம்ம பக்கம் வர வைக்கிறதுக்கு அவன் கிட்ட நம்ம இன்னைக்கு பேச போறோம், அதுக்கு ஒரு கருவியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டவன் தான் ஜுன்பே. சோ அதனால நடக்க போறத வேடிக்கை மட்டும் நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாம நம்ம ஜுன்பே என்ன பண்றான், நேரா ஸ்கூலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆடிட்டோரியத்துல இருக்கக்கூடிய எல்லா பசங்களையுமே மயக்கம் போட
வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த அவார்ட் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பையன் இருக்கால, அவனுமே நம்ம ஜுன்பேவை ஒரு கட்டத்துல புல்லிங் பண்ணிருக்கான் போல. அது எப்படின்னா சிகரெட் வச்சு என்னோட மூஞ்சில அங்கங்க சூடு போட்டு வச்சிருக்கான். அவனை பார்த்ததும் டேய் உண்மை சொல்லு, இந்த என்னோட வீட்டுல அந்த விரல கொண்டு வச்சது ஒன்ன தவிர எவனுமே அந்த மாதிரி பண்ண மாட்டான்டா. ஏன்னா உன்கிட்ட எக்கச்சக்கமான பணமும் இருக்குது, மத்தவங்கள புல்லிங் பண்ணணும்ன்ற திமிரு இருக்குது. அதனால இப்ப நீ நான் ஒத்துக்கிறியா இல்ல நானா ஒத்துக்க வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோமா கேட்கும்போது டேய் நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை புல்லிங் எல்லாம் பண்ணிருக்கேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நீ இப்ப ஏதோ சொல்லிட்டு இருக்கல, அதை நான் பண்ண கிடையாதுடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டேய் உனக்கு நான் வாயால சொன்னாலும் புரியாதுடா. இவனுக்கு இப்ப இருக்கக்கூடிய சத்தியம் மூலியமா உடம்பு முழுக்க விஷத்தை ஏத்தி விட்டு இவன் அடி அடி அடிச்சு ஒரு கட்டத்துல கொல்ற அளவுக்கு போயிருப்பான். அப்ப சரியா இவனுக்கு ஏற்பட்ட எல்லா நிலைமையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம யூஜியும் இந்த இடத்துக்கு வந்து டேய் ப்ளீஸ் அவனை விட்டுடு அவன் கேட்டுருப்பான். ஆனா ஜுன்பே என்ன சொல்றானா, டேய் ஜுஜுட்சு சாஸ்திரர் உன் கூட நான் பழகிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக உன நான் எதுவுமே பண்ணாம உயிரோட விடுறேன். நீங்களா அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அப்ப அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம யூஜி நானாமைக்கு ஃபோன் பண்ணி ஜுன்பே ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படியாச்சும் கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்களா அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதனால அந்த பக்கம் இருக்கக்கூடிய நானாம என்ன சொல்றானா, இங்க பார்ப்பா என்னால இப்ப போய் அவனை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் போட்டு தள்ளுறதுக்காக அதோட இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு நீ அந்த இடத்துக்கு போயிடாதா, நீ அந்த இடத்துக்கு போனீனா உனக்கு என்ன ஆபத்து வரும்னு தெரியாது. சோ நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம யூஜி டக்குனு போன் கட் பண்ணிடுறான். இவர் கூட வந்து இவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட தம்பி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிரிட்டையும் முடிச்சிட்டு சாயந்தரமா என்ன ஸ்கூல்ல வந்து மீட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதனால இவருடைய அசிஸ்டன்டா இருக்கக்கூடிய இந்த பையனும் எனக்கு இப்பதான் சந்தோஷம், அவர் இருந்தாருன்னா தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. சோ இப்ப அவர் போயிட்டார்ல, இதுக்கப்புறம் என்னுடைய கைவரிசையை காட்டுறேன்னு இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கான். அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணா இந்த ஸ்கூலுக்கு வந்து அவனை சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அந்த பைபிள் கொஞ்சம் கூட சமாதானமாகாம உன்னுடைய உயிர் உனக்கு முக்கியம்னா இந்த இடத்தை விட்டு ஒழுங்கு முறையை வெளியில போடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா பேசியிருப்பான். இதனால நம்ம யூஜி நீ சொன்னா கேட்க மாட்டல, நான் என் வழியில உனக்கு நான் புரிய வைக்கிறேன்னு இவன் கூட இவனுடைய கஸ்ட் எனர்ஜியை வச்சு சண்டை போட ஆரம்பிச்சான். அதனால ஜுன்பே இவனுடைய அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஜெலிஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கஸ்ட் ஸ்பீட்டை யூஸ் பண்றான். இந்த கஸ்ட் ஸ்பீட் இதோட பேருக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஜி அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் இதோட வழவழப்பான உடம்பை வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்குது. அப்ப ஒரு கடத்துல நம்ம யூஜியும் ஏன்டா இந்த மாதிரி மாறிட்ட, நேத்திக்கு வரைக்கும் நீ ரொம்பவே நல்லா தான இருந்த, அப்புறம் எப்படி இப்படி சடனா மாறின அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த ஜுன்பே பேசுறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட காதுல வாங்காம எனக்கு இப்ப வேற வழி தெரியல, என் வழியில இதுக்கப்புறம் நீ குறுக்கவே இருக்க கூடாதுன்னு யூஜி அப்படியே சிலந்தி வழியில சிக்க வைக்கிற மாதிரி இவனுடைய கஸ்ட் ஸ்பிரிட்டோட பாய்சன் நெட்ல லாக் பண்ணி வச்சிட்டு கிளம்ப பாப்பான். அப்ப சடனா நம்ம யூஜியும் அந்த பாய்சன் நெட்டை கிழிச்சனால ஒரு கடத்துல நம்ம யூஜியை சமாளிக்க முடியாம இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் உடைச்சிட்டு இவன் கீழே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் இது எப்படி அவனால முடிஞ்சது, மகிட்ட அந்த பவர் எனக்கு கொடுக்கும்போது யாராலையும் உன தொட முடியாதா அப்படின்னு தான சொல்லி கொடுத்தான். அது மட்டும் இல்லாம இது எக்கச்சக்கமான பாய்சன் இருக்கக்கூடிய ஒரு கஸ்ட் ஸ்பிரிட் வேற சொன்னா. இப்படிப்பட்ட அந்த கஸ்ட் ஸ்பிரிட் கிட்ட இவன் தப்பிச்சிட்டான். இவனுடைய கஸ்ட் ஸ்பிரிட்டோட டென்டகல்ஸ் மூலமா மேல இருந்து குதிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம யூஜி அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா நம்ம யூஜிக்கு இதே மாதிரி எக்கச்சக்கமான கஸ்ட் ஸ்பிரிட் கூட சண்டை போட்ட அனுபவம் இருக்குன்றதால ஈஸியாவே இதுல இருந்து தப்பிச்சு கீழே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஏய் ஜுன்பே நான் இப்ப கூட உன்னை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், ஆனா நீ உன்னுடைய முடிவை மாத்திக்கிறதுக்கு தயாரா இல்ல, அதனால இப்ப எனக்கு வேற வழி தெரியலடா என்ன மன்னிச்சிருன்னு செம்ம வேகமா ஓட்டி வந்து ஒரு பஞ்ச வச்சதும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல நின்னுட்டு இருந்தவன் செகண்ட் ஃப்ளோரோட கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வந்து விடுறான். இதனால இவனுக்கு பின்னாடியே வந்த நம்ம யூஜியும் டேய் உன்னை இப்படி அடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, நேத்திக்கு நைட்டு தான் உன்னுடைய அம்மா கூட உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் எதிரிங்க மாதிரி அடிச்சுக்கிறோம், அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்றா, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம யூஜிக்கு உண்மையாவே இது வரைக்கும் ஜுன்பே உடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. அதுக்கு பதிலா ஜுன்பேக்கு இப்ப பவர் வந்திருக்கு, அவன் ஸ்கூல்ல போயிட்டு எல்லா பசங்களையும் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தான் தெரிய வந்திருக்கும். அதனாலதான் யூஜி இப்படி கேட்கும்போது இந்த ஜுன்பேவா அழுதுகிட்டு என்ன சொல்றானா, முடியாதா யூஜி உன்னால என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கவே முடியாது, ஏன்னா நேத்திக்கு சில பேர் என்னுடைய வீட்டுல கஸ்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எனக்கு இருந்த என்னுடைய அம்மாவை கொண்டுட்டாங்க, அதனால இப்ப சொல்லுடா உன்னால என்னுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க முடியுமா, இல்ல இறந்து போன என்னுடைய அம்மாவை தான் உன்னால உயிரோட கொண்டு வர முடியுமா, உன்னால முடியாதுல்ல, அதனாலதான் என்னால முடிஞ்சதை நான் பண்றதுக்காக என்னுடைய அம்மாவுடைய இந்த நிலைமைக்கு காரணமா இருந்த எல்லாரையும் நான் தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்கேன், அதனால என்னுடைய வழியில தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ குறுக்க வராதரானே என்னுடைய கஸ்ட் ஸ்பிரிட்டோட டெண்டகல்ஸை இவனுடைய உடம்புல இருந்து ரத்தம் வர அளவுக்கு சதக்கு சதக்கு ரெண்டு இடத்துல இறக்கி இருப்பான். இதனால நம்ம யூஜி என்னுடைய அம்மாவுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டதுனால இந்த இடத்துல மனசு உடைஞ்சு நின்னுட்டு இருக்கான். அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஜுன்பேவும் நான் என்ன காரியம் பண்ணிட்டேன், யார் மேல இருக்கக்கூடிய கோபத்தை நான் யூஜி மேல காட்டிட்டேனே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது புத்துப்பட்ட யூஜியும் எனக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிரா ஜுன்பே, உனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் முழுசா தெரிஞ்சுக்காம உன நான் கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம உன்னுடைய வழி என்னால புரிஞ்சிக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய அம்மா மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் இருந்தாரு, ஆனா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சரியான ஒரு பாதையை காட்டினாரு, அதனாலதான் நான் ஜுஜுட்சுல போய் சேர்ந்தேன். சோ இப்போ நான் சொல்றத கேளுடா ஜுன்பே, நீ என் கூட வந்து ஜுஜுட்சுல சேர்ந்து ஒரு புது ஃபேமிலி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயத்தை செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு மகிட்ட வருவான். இதனால நம்ம யூஜியும் யார் இவன் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் தன்னுடைய கையை பெருசா மாத்தி நம்ம யூஜி அப்படியே பிடிச்சி இந்த இடத்துல தூக்கி நிறுத்துறான். அது மட்டும் இல்லாம யூஜி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா மெஹிட்டோவை பாக்குறான்றதுனால நேத்திக்கு நனாமி அட்டாக் பண்ண அந்த மனுஷ உருவத்துல இருக்கக்கூடிய கேஸ் ஸ்பிரிட் இவன் தானா, அப்ப இவன் கிட்ட இருந்து ஜுன்பே ஃபர்ஸ்ட் நம்ம காப்பாத்தி ஆகணும்னு டேய் ஜுன்பே இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா, இவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல உனக்கு தெரிஞ்சவனா இருந்தாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிடுறா, அப்படி இல்லனா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜுன்பே என்ன சொல்றானா, இல்லப்பா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, இவரு ரொம்பவே நல்லவர்ப்பா, அது மட்டும் இல்லாம இவர் தான் எனக்கு நிறைய சக்திகளை கொடுத்தாரு, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இவரை கெட்டவர்னு சொல்ற அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் மைகிட்டோ நிறைய மனுஷங்களை கேஸ் ஸ்பிரிட்டா மாத்தி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்திருக்கும், அதனால நாம தான் இவனை தப்பா நினைச்சிட்டோம், அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட இப்ப நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஜுன்பே யோசிக்கும் போது இந்த மைகிட்டோவும் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும்பா, அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன், உன்னுடைய அம்மாவை கொன்னது யாரும் தான் நினைச்சிட்டு இருக்க, அது யாரோலாம் கிடையாது, சாட்சாத் அந்த கொலைகாரனே நான் தான், ஏன்னா உன்னை வச்சு தான் யூஜியை பிடிக்க முடியும், யூஜியை பிடிச்சாதான் யூஜிக்குள்ள இருக்கக்கூடிய சுகுணா கிட்ட எங்களால பேச முடியும், அதனால என்னுடைய இந்த விளையாட்டுல நீ ஒரு சாதாரண கருவி மட்டும் தான், இருந்தாலும் நீ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கருவின்றதுனால உனக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் தரேன், இவன் மத்த மனுஷங்களை எப்படி கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்துவானோ அதே மாதிரியே ஜுன்பேவையும் நீல கலர் கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாத்தி இவனை தன்னுடைய உயிர் நண்பனா பார்த்து யூஜி கூட சண்டை போட விட்டு நம்ம யூஜி இவனை கொல்ல முடியுதான்றது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம யூஜி கேஸ்ட் ஸ்பிரிட்டா மாறி இருக்கக்கூடிய ஜுன்பேவை ஒரு அடி கூட அடிக்கல, அதுக்கு பதிலா கேஸ்ட் ஸ்பிரிட்டா இருக்கக்கூடிய இவன் சொந்த போற வரைக்கும் அடி வாங்கிட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய சுகுணாவை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கறான். ஏன்னா சுகுணா தான் எல்லா கேஸ்ட் ஸ்பிரிட்டுக்கும் கடவுள் மாதிரி, அதனால அவன் மனசு வச்சானா கண்டிப்பா கேஸ்ட் ஸ்பிரிட்டா இருக்கக்கூடிய ஜுன்பேவை திரும்ப நார்மலா மாத்த முடியும். ஆனா வெளியில வந்த சுகுணா என்ன சொல்றானா, நான் எப்பறம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ ஒரு சாதாரண மனுஷன், அப்படி இருக்கும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சு என்கிட்ட வந்து உதவி கேட்கற பத்தியா, உன்னை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா தான் வருதுன்னு நம்ம யூஜியை சுகுணா கலாச்சிக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த மகிட்டோவும் ஏன்டா உனக்கு விவசாயம் இல்லையா, யாருகிட்ட போயிட்டு என்னடா ஹெல்ப் கேட்கறேன்னு
இவனுமே இவன் பங்குக்கு கொஞ்சம் கலாச்சிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதனால இப்ப நம்ம யூஜிக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ரெண்டு பேருமே கேஸ்ட் ஸ்பிரிட் தான். அப்படி இருக்கும்போது சுகுணா எங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறானே இவன் மனசை தளர விடும்போது கேஸ்ட் ஸ்பிரிட்டா இருக்கக்கூடிய இவன் நம்ம யூஜியோட ட்ரெஸ் பிடிச்சிக்கிட்டு யூஜி என்ன எப்படியாவது காப்பாத்துறா, என்னால இந்த வலியை தாங்க முடியல, நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இறந்து போயிடுறான். தன்னுடைய கண்ணு முன்னாடியே தன்னுடைய நண்பன் இறந்து போற விஷயத்துல எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நம்ம யூஜியால இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. அதனால இதுக்கெல்லாம் காரணமா இருந்த நான் உன்னை உயிரோட விட மாட்டானே இவனுக்கு முன்னாடி இருந்த மெகிட்டோவை இவனுடைய வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சிருப்பான். இதனால அடி வாங்கி கொஞ்சம் அப்படியே பேக்ல ஜர்க் ஆகி நின்ன நம்ம மெகிட்டோ என்ன சொல்றானா, தம்பி உன்னுடைய அடியில எனக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவனுடைய மூக்குல இருந்து தார தாரையா ரத்தம் கொட்டுது. இதனால இவனுக்கு என்ன தோணுதுன்னா இவன் உடம்புக்குள்ள சுக்குனா இருந்தாலும் இல்லனாலும் இவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் போல. அதனால இப்படி கோவத்துல இருக்க கூட சண்டை போறது கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு மெகிட்டோவும் நம்ம யூஜி பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வரும்போது கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக இவனுடைய கையில மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஆயுதமா மாத்தி நம்ம யூஜி ஒரு அட்டாக் பண்ணதுமே கூலுடைய செவுத்தை உடைச்சிட்டு கீழே கிரவுண்டுக்கு வந்திருப்பான். அப்ப மெகிட்டோ இவனுடைய கையை ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு பொருள் மாதிரி மாத்தி இவன் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம யூஜி அப்படியே கொஞ்சம் லைட்டா வந்து அதை பிடிச்சி எடுத்து வந்திருப்பான். ஆனா இவன் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த இடங்கள் மட்டும் அப்படியே முள்ளு முள்ளா மாதிரி இவனுடைய கைகளையே ஓட்ட போட்டுது. தன்னுடைய நண்பனுடைய உயிருக்கு வேண்டி ஒரு வழியே கிடையாது, அதை உதறி விட்டுட்டு இவனுடைய கேஸ்ட் எனர்ஜி மூலமா இந்த இடத்துல ஒரு குத்து குத்தி கொஞ்சம் புழுதி எல்லாத்தையுமே உருவாக்கி விட்டுட்டு இந்த மெகிட்டோ வயித்துல அடிக்கிறது, மூஞ்சில அடிக்கிறது, கழுத்துல அடிக்கிறதுன்னு போட்டு போன அடி அடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப சடனா அந்த புழுதிக்கு நடுவுல கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிறது மட்டும் தெரியும். இதனால என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு இந்த புழுதி எல்லாமே விலகினதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த மெகிட்டோ இருக்கிறால அவன் தன்னுடைய உடம்புல இருந்து வந்த சில ஈட்டி மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம யூஜியோட உடம்புல சதக்கு சதக்குன்னு இறக்கி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் போட்டு தடத்துக்கு வரதா, தம்பி நீ நான் வந்து என்னோட வலையில சிக்கலடா, நானா உன்னை சிக்க வச்சிருக்கேன், அதனால இப்ப நான் சுகுணா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன், என்னோட ஜஸ்ட்டுக்கு பக்கத்துல என்னோட கையை வச்சதும் சுகுணாவுடைய டொமைனுக்குள்ள போயிடுறான். இதனால அந்த டொமைனுக்குள்ள எலும்பு கூடுங்களுக்கு மேல ரொம்பவே வெறித்தனமா உட்கார்ந்திருக்கக்கூடிய நம்ம சுகுணாவை பார்த்ததும் இவன் அப்படியே ஒரு செகண்ட் ஆடி போயிடுறான். அதனால நம்ம சுகுணா என்ன சொல்றானா, ஏய் நீ ஏதோ தெரியாதனமா என்னோட டொமைனுக்குள்ள வந்துட்ட, அது மட்டும் இல்லாம யூஜியோட உடம்பு என்னுடைய உடம்பு, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், அது அடுத்த விஷயம், ஆனா நீ எனக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை நீ டச் பண்ணணும்னு நினைச்சனா அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதனால உன்னுடைய லைனை நீ கிராஸ் பண்ணாத வரைக்கும் உனக்கு நல்லது. சப்போஸ் நீ உன்னுடைய லைனை கிராஸ் பண்ணி என்னோட டொமைனுக்குள்ள இன்னொரு தடவை வந்த நான் இப்படி பேசிக்கலாம் இருக்க மாட்டேன், உன்னை கண்ட தொண்டம் ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். இதனால இவன் சடனா டொமைனை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுகுணா சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியோட நின்னுட்டு இருந்திருப்பான். இதனால தன்னுடைய உடம்புல எக்கச்சக்க குத்துக்களை வாங்கி இருக்கக்கூடிய நம்ம யூஜியும் என்னுடைய உடம்புல கடைசி செகண்ட் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டான்னு இவன் தன்னுடைய தலையை வச்சு மட்டார் மட்டார்னு அடிச்சு இவனுக்கு ரத்தத்தை வர வச்சது மட்டும் இல்லாம அப்படியே என்னுடைய உடம்புல குத்தி இருக்கிறதுல இருந்து வெளியில வந்து ரொட்டேட்டிங் பேக் கிக் மூலமா என்னுடைய மூஞ்சில ஒரு எத்து விட்டதும் மையிட்டோடைய மூஞ்சி முகரை எல்லாத்தையுமே பேத்து ரத்தத்தை தெறிக்க விட்டுறான். இப்படி ரத்தத்தை தெறிக்க விட்டது மட்டும் இல்லாம இப்பவே உன்னுடைய கதையை நான் முடிச்சிடறேன், என்னுடைய மொத்த கேஸ்ட் எனர்ஜி திரட்டிக்கிட்டு இவனை அடிக்கிறதுக்காக வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த மையிட்டோ தன்னை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்து இவனை அட்டாக் பண்ண வந்திருப்பான். ஆனா நல்ல வேலையா நனாமி தன்னுடைய மொக்க கத்தியை குறுக்க எடுத்துட்டு வந்து இவனை காப்பாத்திட்டு நமாமி நம்ம யூஜிக்கிட்ட எனக்கு முன்னாடி வந்து உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ சமாளிச்சிருக்க, சோ நடந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்கான். சோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நனாமி மட்டும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மையிட்டோடைய மூக்க நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னு பார்த்தா அவனுடைய மூக்குல இருந்து கொஞ்சம் ரத்தம் வந்துட்டு இருக்குது. இதனால நனாமியும் ஆச்சரியத்தோட எப்படி அவனுடைய மூக்குல இருந்து ரத்தம் வருதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம யூஜி கேட்டதும் நான் தான் அவனுடைய மூக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் வெயிகொண்டு அடிச்சு உடைச்சிட்டேன்னு சொல்லியிருப்பான். இதனால இப்ப நனாமிக்கு என்ன தோணுதுன்னா என்னுடைய கேஸ்ட் எனர்ஜி மூலமா அவன் மொத்தமா கொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம யூஜியோட உடம்புக்குள்ள சுக்குனா இருக்கிறதால யூஜி கிட்ட இவனால நெருங்கி வர முடியாது. அதனால நம்ம யூஜி கூட சேர்ந்து அவங்க கூட சண்டை போட்டா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும் ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு யூஜி நனாமியும் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மையிட்டோ என்ன நினைக்கிறானா, எப்படி எது நடந்தாலும் நம்மளுக்கு நல்லது தானே, என்னுடைய ஒரு கையில எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணையும் இன்னொரு கையில கத்தியும் வர வச்சு வாங்கல இன்னைக்கு ஒரு கை பாத்துலான்னு இவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சான். இதுக்கு நடுவுல வேற மையிட்டோ தன்னுடைய ஒரு மாத்திர டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்க ஒரு ட்ராப்ல சிக்க வைக்கிற மாதிரி ஒரு பெரிய முள்ளு பந்த மாதிரி இருப்பான். ஆனா நனாமி யூஜி நல்லா ஃபாஸ்டா இருந்ததால இவனுடைய அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஒரு மாற்றத்தால வந்திருக்கக்கூடிய அந்த முள்ளு முள்ளா இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே வெறும் கையால உடைச்சிட்டு இருக்காங்க. இதனால இவனுக்கு என்ன தோணுதுன்னா சரி ஓகே நம்ம அடுத்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், இவனுடைய உடம்பை இவன் திரும்ப நார்மலா மாத்திர நேரத்துல சடனா நனாமி யூஜியும் ரெண்டு பக்கத்துல இருந்து வந்து செம்ம வேகமா அட்டாக் பண்ணிடுறாங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணதால இந்த இடத்துல இவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் உருவத்தை இன்னும் சின்னதா மாத்தி ஒரு சின்ன பையன் மாதிரி இந்த இடத்துல ஓடி விளையாடிட்டு இருக்கான். அப்ப ஓடிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நனாமியும் சரி ஓகே இப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தா சரி வராது யூஜி, நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே மெகிட்டோ இன்னொரு பிளான் போட்டு என்னைய நீங்க பிளான் போட்டு அடிக்க பாக்குறீங்க, முடிஞ்ச இப்ப என்ன சமாளிங்க பாப்போன்னு இவன் கேஸ் ஸ்பிரிட்டா மாத்தி வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை நம்ம யூஜியை மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றதுக்காக ஏவி விட்டுறான். இதுங்களும் அதுக்கேத்த மாதிரி யூஜியை மட்டும் தனி அட்டாக் பண்ணி வேற ஒரு பக்கம் கூட்டிட்டு போகும்போது மெகிட்டோ தன்னுடைய கையை கத்தியா மாத்தி எத்தனை வாட்டி என்ன கத்தி வச்சு வெட்டிருப்பேன் அதுக்கெல்லாம் உன பழி வாங்குறேன்னு நனாமி கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சான். ஆனா இந்த பக்கம் பொடிசுங்களை ஸ்பிரிட்டா மாத்தி அனுப்பி இருக்கிறதால இதுங்களுடைய அட்டாகாசத்தை தாங்க முடியாம நம்ம யூஜி தலை தெரிய ஓடிட்டு இருப்பான். அப்ப ஒரு கட்டத்துல இவன் கையில ஒரு ஸ்பிரிட் மாட்டதும் அதை கொல்றதுக்காக போற நேரத்துல இந்த கேஸ் ஸ்பிரிட்டா மாறி இருக்கக்கூடிய சின்ன பையனுடைய குரல் கேட்டு இருக்கும். அந்த குரலை கேட்டு நம்ம யூஜி கொஞ்சம் அப்படியே அசந்து போற நேரமா பார்த்து மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கேஸ் ஸ்பிரிட் இவனை போட்டு பொளந்து கட்டுதுங்க. அப்ப அந்த மூணு கேஸ் ஸ்பிரிட்ல ஒரு கேஸ் ஸ்பிரிட் மட்டும் நம்ம யூஜி கிட்ட என்ன சொல்லுதுன்னா தயவு செஞ்சு எங்களை கொன்னுருங்க, எங்களை உயிரோட விடாதீங்க, எங்களால இது மாதிரி இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அழுத மாதிரி கேட்டிருக்கும். இதனால நம்ம யூஜியும் சரி ஓகே இவங்க எல்லாரும் கேஸ் ஸ்பிரிட்டா மாறிட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்க நம்ம திரும்ப நார்மலா மாத்த முடியாது, சோ அதனால நம்ம கடமை செய்யலாம் அப்படின்னு இவங்க கடமை செய்ய போற நேரத்துல இன்னொரு பக்கம் நனாமிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா நம்ம யூஜி எப்படி அந்த மெகிட்டோ ஒரு தடவை பிடிச்சி வச்சிருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் கூட அசைய முடியாத அளவுக்கு பிடிச்சி வச்சுட்டு எப்படியே ஒரு வழியா என்ன கொல்ல வந்த உங்களை எல்லாரையும் நான் கொல்ல போறேன், அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொக்க கட்டி வச்சுக்கிட்டு என்கிட்ட இன்னும் ஆட்டம் கட்டின நீ, அதனால இப்ப நீ என்னுடைய கேஸ் ஸ்பிரிட்டா மாற போற, உன்னை காப்பாத்த யூஜி கூட வர மாட்டான். யூஜி இங்க இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து நேரா இவனுடைய கையில குதிச்சு அப்ப கூட விடாம இவன் ஒரு பக்கம் நனாமி ஒரு பக்கம் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த மெகிட்டோ இவங்களுடைய அடி தாங்க முடியாம அப்படியே கொஞ்சம் கோமா ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடறான். அப்பதான் இவனுக்கு லைட்டா ஒரு கான்ஷியஸ் வந்து என்னுடைய செகண்ட் பிளான் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பிளான் நம்ம யூஜியை தனியா வர வச்சு கொள்றது, ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது பிளான் இவனுடைய டொமைனை ஓபன் பண்ணி நனாமியை போட்டு தள்ளுறது, அதனால இவனுடைய டொமைனான செல்ஃப் எம்பாடிமெண்ட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு டொமைனை ஓபன் பண்ணி நம்ம நனாமியை மட்டும் உள்ள கூட்டிட்டு வந்துட்டு யூஜியை வெளியில தட்டி விட்டுறான். அது வேணா நம்ம சுக்குனாவுடைய டொமைன் தான் ரொம்பவே பெரிய டொமைன், அதனால யூஜி இவனுடைய டொமைனுக்குள்ள இருந்தானா மைகிட்டோடைய கதை முடிஞ்சிரும். அதனால தான் இவன் நனாமியை மட்டும் உள்ள கூட்டிட்டு போயிருப்பான். இதனால மைகிட்டோடைய டொமைனுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட நனாமி என்ன யோசிக்கிறார்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் என்னால உயிரோட இருக்க முடியாது, ஏன்னா இவனுடைய டொமைன் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்குது. அதனால இந்த டொமைன்ல இருக்கும்போது என்னுடைய சக்திக்கு வேண்டி என்னுடைய சக்தி தான் தூசிக்கு சமம். சோ இப்போதைக்கு என்னால பண்ண முடிஞ்சது எல்லாமே என்னுடைய சாவை சந்தோஷமா ஏத்துக்கிறது தான். என்னுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நான் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன். அதுலயும் முக்கியமான ஜுஜுட்சு விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நார்மலான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்
பண்ணணும்ன்றதுக்காக பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சேன். இதுக்கு நடுவுல என் கண்ணுக்கு முன்னாடி கர்ஸ் ஸ்பிரிட்ல தெரிஞ்சா கூட இதுல என்னுடைய வேலை கிடையாது, இதை பாத்துக்கிறதுக்கு வேற ஆள் இருக்காங்கன்னு பணத்துக்காக ராவும் பகலும் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருந்தேன். இப்படி என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் நான் செய்யற வேலையில இருந்து எனக்கு சந்தோஷம்ன்றது கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லை. அப்பதான் ஒரு நாள் திரும்ப என்னுடைய ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேக்கரிக்கு போகும்போது நான் ஏற்கனவே பார்த்த அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டை திரும்பவும் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அந்த கர்ஸ் ஸ்பிரிட் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பொண்ணு என்ன சொன்னா, என்ன தெரியல ரொம்ப நாளாவே என்னோட தோள்பட்டை வலிச்சுக்கிட்டே இருக்குது, நான் எத்தனை டாக்டர்ட்ட போனாலும் இது சரி பண்ணவே முடியலன்னு சொன்னா. சோ அப்படி அவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நம்ம போறதை விட நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போறது தான் சரின்னு அந்த பொண்ணுடைய தோல்ல இருந்த கர்ஸ் ஸ்பிரிட்டை கண்ண துண்டமாக்கி அவளுடைய வலியவே நான் போக்கிட்டேன். அப்ப அவ என்கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னா. அந்த ஒரு வார்த்தை நான் சேகரிச்ச பணத்தை விட எனக்கு எக்கச்சக்கமான சந்தோஷத்தை கொடுத்தது. அதனால தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எல்லா கர்ஸ் ஸ்பிரிட்டையும் கொண்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணிட்டு இருந்தேன். சோ இப்போ நான் சாகிறத நினைச்சு கொஞ்சம் கூட நான் வருத்தப்பட போறது கிடையாது. சாவை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது மெயிட்ட போய் ஒரு மேல பவர் யூஸ் பண்ணி கொட்டுறதுக்காக என்னுடைய பவரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டான். அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த டொமைனை உடைச்சிட்டு நம்ம யூஜி மாசான ஒரு என்ட்ரி கொடுப்பா. இதை பார்த்ததுமே ரெண்டு பேருக்குமே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அந்த டொமைனை யாராலுமே அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. ஆனா நம்ம யூஜி உள்ள உடைச்சிட்டு வந்திருக்கானா இவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு இவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ரொம்பவே பயந்து போறது யாருன்னா இந்த மெகிட்டோ தான். ஏன்னா மெகிட்டோ இந்த இடத்துல நனாமியை கொட்டுறதுக்காக பவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டால, அதனால அந்த பவர் நம்ம யூஜியோட சோலை தொட்டதும் இவங்க மூணு பேரும் நம்ம சுகுனாவுடைய டொமைனுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல சுகுனா இவளை பார்த்ததுமே எதுவுமே சொல்லல, வெறும் ரெண்டு விரல மட்டும் அசைச்சு உன்னை இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதை மீறி நீ வந்துட்டல வெளியில போடா அப்படின்னு என்னுடைய தோள்பட்டையை அப்படி கிழிச்சு விட்டு ரத்தத்தை பொங்க விட்டுருப்பா. அப்ப அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம யூஜியும் நனாமியும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே நம்ம சுகுனா எதுவுமே பண்ணல. இதுக்கு காரணம் என்னன்னா ஆல்ரெடி நம்ம யூஜி கூட ஒரு டீலிங் போட்டு இருப்பாங்க சுகுனா. அப்ப அந்த டீலிங்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான், சப்போஸ் உன்னுடைய உடம்பு மூலியமா நான் வெளியில வந்தாலும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உனக்கு நெருக்கமானவங்கள நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பான். அதனால தான் நனாமி இந்த இடத்துல எதுவுமே பண்ணாம விட்டுட்டு சும்மா கேஷுவலா ஒரு பார்வை பார்க்கறது மூலியமா மெகிட்டோட டொமைனை அழிச்சு இவங்க மூணு பேரும் வெளியில அனுப்பி வச்சிருக்கான். அதனால இந்த இடத்துல அடி வாங்கின மெகிட்டோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுடைய தோள்பட்டையில இருந்து ரத்தம் எல்லாம் கொப்பளிச்சிட்டு வெளியில வந்துட்டு இருக்குது. அதனால இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம யூஜி என்ன பண்றானா, இப்பவே இவனை கொல்றதா சரி, இதுக்கப்புறம் இவனுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்க கூடாதுன்னு இவனை கொல்றதுக்காக செம வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனா இவன் கிட்ட வரதுக்குள்ள இவன் கிட்ட தப்பிக்கிறதுக்காக மைட்டோ என்ன பண்ணிடுறான், தன்னுடைய உடம்பு ஒரு பெரிய பலூன் மாதிரி மாத்திடுறான். இதனால நம்ம யூஜி விடுற மாதிரி கிடையாது, நீ எப்படி மாறினாலும் உன்னுடைய சாவு எங்க கையில தாண்டானே இவனுடைய மொத்த கேஸ் எனர்ஜி மூலமா ஓங்கி ஒரு குத்து விட முள்ளு மேல பட்ட பலூன் மாதிரி இந்த இடத்துல வெடிச்சு செதறி போயிடுறான். இதனால யூஜியும் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நனாமி மட்டும் பின்னாடி வேகமா வேற ஒரு பக்கம் ஓடுறாரு. அது வேணா அந்த மைட்ட வெடிச்சு செதறனது எல்லாமே ஆனா தானே ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல தப்பிச்சு போறதுக்காக தான். இதனால தான் நனாமியும் வேகமா ஓடி வந்து இவன் போறதுக்குள்ள அட்டாக் பண்ணிருப்பாரு. ஆனா ஒரு நூல் இலையில தப்பிக்கிற மாதிரி இவன் தப்பிச்சு போயிட்டான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு அடிபட்டு இருக்குன்றதுனால இவனால ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது. சோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி போலானே குள்ள இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம யூஜி கூட்டிட்டு போறதுக்காக திரும்பி பாக்குறாரு. ஆத்தா இந்த இடத்துல நம்ம யூஜி மயக்கம் போட்டு கீழ விழுந்துறான். ஏன்னா இவர் வரதுக்கு முன்னாடி யூஜியோட உடம்புல எக்கச்சக்க குத்து விழுந்திருக்குல, அது மூலமா இவனுக்கு ரத்தம் அதிகமா போனதால தான் இந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழ விழுந்துறான். இருந்தாலும் இவன் சாகல மாட்டான், ஏன்னா இவனுடைய உடம்புல தான் சுக்குனா இருக்கனால அவன் திரும்ப வெளியில வரதுக்காக இவனுடைய உடம்பு ரீஜெனரேட் பண்ணி காப்பாத்திடுவான். அதனால அப்படி இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் தப்பிச்சு போன மெகிட்டோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மெகிட்டோ பாதாள சாக்கடைக்குள்ள நவர முடியாம நவுந்து வந்து உட்கார்ந்துட்டு டேய் யூஜி யாரா நீ, எதுக்குடா தேவையில்லாம என்னுடைய வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்க, எப்ப அவனை பார்க்க போனாலும் போட்டு அடி அடி நடிக்கிறான், தாங்கவே முடியலப்பா. இருந்தாலும் அவனுடைய சக்தியை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த சுக்குனாவுடைய அளவுக்கு நான் பவர்ஃபுல்லா மாறினதுக்கு அப்புறம் அவனை என் கையால தான் கொல்லுவேன்னு என்னுடைய உடம்பு எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். சோ இப்படி அவன் தப்பிச்சு வந்து தன்னுடைய உடம்பு எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னைக்கு இறந்து போன எல்லாருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக சுக்குனா மூலமா தன்னுடைய உடம்பு ரெக்கவர் பண்ணிக்கிட்டு நம்ம யூஜியும் நனாமி வந்திருக்காங்க. அப்ப நனாமி கிட்ட யூஜி என்ன கேக்குறானா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் டொமைனுக்குள்ள போனோம், அதுலயும் முக்கியமா சுக்குனாவுடைய டொமைனுக்குள்ள போனோம். ஆனா சுக்குனா ஏன் நம்மள எதுவுமே பண்ணல, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி இவர்ட்ட கேட்டுட்டு இருக்கான். சோ இப்படி எதுக்காக அவன் கேக்குறானா, சுக்குனா அன்னைக்கு இவங்கிட்ட கண்டிஷன் போடும்போது நான் இப்ப போட்ட கண்டிஷன் எல்லாத்தையுமே நீ மறந்துடணும்னு சொல்லி இருப்பான். அதனாலதான் சுக்குனா இவங்கிட்ட போட்ட கண்டிஷன் அப்புறம் இவன் போட்ட கண்டிஷன் எல்லாத்தையுமே மறந்துட்டு இவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருப்பான். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த டீலிங் பத்தி இவருக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால இல்லப்பா அதுக்கான பதில் எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே ஜுஜுட்சு சாஸ்திரர். அதனால நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு வழியில ஆபத்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அந்த ஆபத்துல இருந்து நம்ம அவங்களை காப்பாத்தணும்னா நம்ம கடமையை நம்ம ஒழுங்கா செய்யணும், என்னைக்கும் அதை விட்டு நம்ம விலகவே கூடாது. சோ இப்போ நீ உன்னோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான் அப்படின்றத நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத, நம்ம கடமையை செய்யலாம். கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட ஃப்ரெண்ட் கொண்டு அந்த கஷ்ட ஸ்பிரிட்ட நம்ம படிக்க பண்ணி வாங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிறாரு. இருந்தாலும் நம்ம யூஜிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தால அதனால இவனால அவன் இறந்து போயிட்டான்ற விஷயத்தை சுத்தமா தாங்கிக்க முடியல. இதே மாதிரி ஜுன்பேவுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த குண்டு ஃப்ரெண்டாலையும் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்தை தாங்கிக்க முடியாம அவனை எப்பயுமே புல்லிங் பண்ணக்கூடிய அந்த பையனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம், அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி என் கண்ணால பாத்துருக்கேன், அப்படி நான் பார்த்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல நான் எழுதிட்டு வந்திருக்கேன். சோ இப்போ நீ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கு முன்னாடி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால அந்த பையன் மனசு தெரிஞ்சு சரி ஓகே நான் பண்ண தப்ப எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி மறுநாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யூஜி காட்டுறாங்க. இப்போ நம்ம யூஜி பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய மனசுக்குள்ள பதிச்சு வச்சுக்கிட்டு தனக்கு இருக்கக்கூடிய கடமைகளை சரியா செய்யறதுக்காக ஒரு புது ஆளா மாதிரி நம்ம கோஜோவுக்கு நனாமிக்கு முன்னாடி வந்து நிக்கும்போது அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி ஒரு ஸ்டீம் லேக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஜோகோ ஸ்பிரிட் தான் காட்டுறாங்க. அந்த ஸ்பிரிட் தான் தன்னுடைய உடம்பு ரீஜெனரேட் பண்ணி இந்த இடத்துல உட்கார்ந்திருக்குது. அப்பதான் இப்போ உயிர் தப்பிச்சு வந்திருக்கக்கூடிய மஹிட்டோவும் கெஞ்சியோவும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜோகோவோ இது வரைக்கும் சுக்குனாவை நேர்ல பார்த்தது இல்லன்றதுனால அவன் அவ்வளவு பெரிய ஆளா, இவங்க தான் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் பயப்பட மாட்டேன்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சுக்குனாவை நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் எப்படின்னா சுக்குனாவுக்கு மொத்தம் 20 விரல், அந்த 20 விரல்ல இப்ப அந்த யூஜி மொத்தமா 3 விரல் தான் சாப்பிட்டுருக்கான். அதனால மீதி இருக்கக்கூடிய விரல் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு சுக்குனா கிட்ட கொடுத்தோம்னா சுக்குனா நம்ம சொல்றதை கேட்டுட்டு நம்ம பக்கம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால நான் சொல்ற ஐடியா பத்தி கொஞ்சம் யோசிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய கெஞ்சோ என்ன சொல்றாங்க, இங்க பாரு நீ சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ஐடியாவை கெடுத்து விடுறதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் தான் கோஜோ. ஏன்னா சுக்குனாவுடைய மீதி விரல் எல்லாமே ஜுஜுட்சு ஸ்கூல்ல தான் இருக்குது. அதனால அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுனா அவனை எல்லா விரலையும் கொண்டுட்டு போயிட்டு யூஜிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிடுவான். அப்புறம் நம்மளுக்கு சான்ஸ் இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதனால இந்த எரிமலை ஸ்பிரிட்டும் அப்புறம் நம்மளால அதை எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி இதுக்கு நான் ஒரு பிளான போட்டுட்டேன், அதனால நம்மளுக்கான நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் நேரத்தை பார்த்துட்டு ரொம்பவே போர் அடிக்குதுன்னு உட்கார்ந்திருக்கக்கூடிய கோஜோவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் கூடவே இந்த இடத்துல நம்ம நனாமியை உட்கார்ந்து பிசினஸ் பேப்பர்லாம் படிச்சிட்டு இருப்பாரு. இந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்த நம்ம யூஜி கோஜோ நான் எப்ப போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், நான் எப்ப போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், சீக்கிரம் சொல்லுங்க
சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம யூஜி இப்ப கொஞ்ச நாளாவே நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் இவங்களுடைய ஸ்கூல்ல எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் சொல்லிட்டு இருந்தாங்களே, அது நடக்க போது போல. அதனால அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம யூஜி கிட்ட சொல்லிட்டு நீ உடனே அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போக வேணாம்பா, அவங்க இருக்க இடத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸா போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல கலந்துக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. டோக்கியோ ஸ்கூல்ல சேர்ந்த இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு கோயோட்டா ஸ்கூல்ல சேர்ந்த பசங்க எல்லாரும் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் வரணும்ல, அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவருடைய பேரு ஐயோரி இட்டாயிமி. இவங்க ஜுஜுட்சு ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு செமி ஃபர்ஸ்ட் கிரேட் சாசரர். அதனால இவங்க வந்ததுமே டோக்கியோ ஸ்கூல் பசங்களை பார்த்து என்னப்பா உங்க டீம்ல யாரோ ஒருத்தர் குறைற மாதிரி இருக்குது, உங்களுடைய சீனியர் பசங்களை எங்கப்பா போறாங்க, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதனால பாண்டா மேடம் மெகிமே என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய சீனியருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு கோச் அனுப்பியிருக்காரு. அதனால அவருக்கு பதிலா இந்த இடத்துல வேற யாரையும் கூட்டிட்டு வரதா அவர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. சோ அவருக்காக தான் நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்படி இவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த பக்கம் நம்ம கோஜோ பசங்களா வழி விடுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வராரு. இதனால நம்ம டோக்கியோ ஸ்கூல்ல சேர்ந்த எல்லா பசங்களும் இவர் இன்னைக்கு நம்ம கூட சண்டை போறதுக்கு கூட ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய ஹை போடி இவர் கொண்டு வந்த அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை திறந்து விட்டதும் இதுக்குள்ள இவங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா சடனா யூஜி வெளியில வந்து நான் திரும்ப உயிரோட வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஸ்டாச்சு மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய போஸ்ட பார்த்ததும் சந்தோஷப்பட வேண்டியவங்க இங்க என்ன நடக்குது, இவங்க எப்பறம் திரும்ப உயிரோட வந்தா அப்படின்ற மாதிரி பேய் அரைஞ்ச பேர் பாத்துட்டு இருக்காங்க. இதனால கோஜோவும் சரி ஓகே இவங்களை பார்த்தது போதும், நான் உனக்கு புது பசங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் கோயோட்டா ஸ்கூல் பசங்க இருக்கக்கூடிய பக்கமா திருப்பி நின்னுப்பாரு. ஆனா இந்த பசங்க கூட இவன் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம கோஜோ கொடுத்த பேப்பர் பொம்மையை வச்சுக்கிட்டு இது எதுக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இதனால நம்மள பார்த்து ஆச்சரியப்படுவாங்கன்னு நினைச்ச நம்ம யூஜிக்கு இந்த இடத்துல செமையாவே பல்ப் ஆயிடுது. ஆனா இவனுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல இருந்து இவன் திரும்ப உயிரோட வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கோயோட்டா ஸ்கூல் பிரின்சிபல் பாத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இப்பதான் நம்ம யூஜியை பாக்குறதுனால ஓஹோ இவன் தான் சுகுனாவுடைய வெசலா, இவனை எதுக்கு இன்னமும் வச்சிருக்கீங்க, இவனை வச்சிருக்க நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு இவர் சொல்ல வரும்போது எப்பயும் போல நம்ம கோஜோ இவரை பேச விடாம என்ன பெருசு நீங்க சுகுனாவுடைய வெசல பார்த்ததுமே செத்துருவீங்கன்னு நினைச்சேன், பரவாயில்ல உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் தைரியம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கலாச்சிட்டு இருக்கு. இதே நேரத்துல சில மாதிரி நிக்கக்கூடிய நம்ம யூஜி கிட்ட வந்த நம்பராவும் மிகமேவும் யூஜி இத்தனை நாள் நீ உயிரோட இருந்தோம் எங்களுக்கு ஒரு போன் பண்ணல மெசேஜ் பண்ணல ஏன் நேர்ல கூட வந்து பார்க்கல, அந்த அளவுக்கு அப்படின்னா உனக்கு முக்கியமான வேலைன்னு இவன் திரும்பி உயிரோட வந்திருக்கான்றத நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா இவனை பிடிச்சி செமையா திட்டிட்டு இருக்காங்க. சோ இப்படி இவங்க திட்டறதுனால நம்ம யூஜிக்கும் ஆகா இவங்க கிட்ட இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேனே நான் என்ன பண்ண போறேன் தெரியல அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். ஆனா நல்ல வேலையா இந்த இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆனதும் நம்ம டோக்கியோ ஸ்கூல் பிரின்சிபல் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்கான ரூல்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல நடக்க போகுது. சோ அதனால இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் குரூப் பேட்டில் ஆரம்பிக்க போகுது. இந்த குரூப் பேட்டில்ல உங்க ஸ்கூல் பசங்க கூட சேர்ந்து தான் நீங்க சண்டை போடுவீங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா இந்த இடத்துக்குள்ள நாங்களே உருவாக்குற கேஸ்ட் ஸ்பிரிட்லாம் இருக்கும். அந்த கேஸ்ட் ஸ்பிரிட்டை உங்க குரூப் கூட சேர்ந்து எந்த அளவுக்கு போட்டு தள்ளுறீங்களோ அதோட அடிப்படையில இன்னைக்கு யார் ஜெயிச்சாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நாங்க சொல்லுவோம். இதுக்கிடையில மத்த போட்டியாளர்கள் கூட நீங்க சண்டை போடுறதோ அவங்களை காயப்படுத்துறதோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்டோட ரூல்ஸ்க்கு எதிரானது. சோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு போட்டி ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு இவங்களுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய ரூமுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இதனால டோக்கியோ ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க எங்களுடைய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணா சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. மீட்டிங்ல நம்ம நபரை மட்டும் கொஞ்சம் கோவத்தோட நின்னுட்டு இருக்கா. ஏன்னா இவன் உயிரோட இருக்கிற விஷயத்தை இப்பதான் சொல்லியிருக்கான். அதனால நம்ம யூஜி என்ன பண்ணாலும் இவன் மேல இருக்கக்கூடிய கோவம் மட்டும் குறையவே இல்லை. இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா கோயோட்டா ஸ்கூல் பசங்க ரொம்பவே வித்தியாசமானவங்க. அவங்க நம்மள மாதிரி எல்லாம் போட்டி போட மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, இஷ்டத்துக்கு அடிப்பாங்க, இஷ்டத்துக்கு போவாங்க. சோ அதனால யூஜி உன்னை பத்தி நீ சொல்லு, உன்னுடைய பவர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதும் என்கிட்ட இருக்கக்கூடிய பவரா என்னுடைய பவர் என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான். அதனால அடி உத கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதனால இவனுக்கு பக்கத்துல இருந்த மெகிமே சடனா என்ன சொல்லிடுறான், உனக்கு செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு பீஸ் இருக்கிறாப்ல அவருடைய பேரு டோடோ. சோ அதனால நீ அவர் கூட போய் சண்டை போடும்போது மீதி இருக்கக்கூடியவங்க நாங்க எல்லாருமே பாத்துக்கிறோம். அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் கோயோட்டா ஸ்கூல் பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுமே இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க கூட பிரின்சிபல் இருக்காரு. சோ இந்த பிரின்சிபலை பத்தி தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க பசங்களா, நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் ரூல்ஸ் கடைபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதை வேணா பண்ணுங்க, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க எனக்காக ஒண்ணு பண்ணணும். உள்ள இருக்கக்கூடிய கேஸ்ட் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே கொண்டு குவிங்க. அதுலயும் முக்கியமா அந்த யூஜிய. ஏன்னா அவனும் ஒரு கேஸ்ட் ஸ்பிரிட் தான், அவனுக்குள்ளதான் சுகுணா இருக்கான். அதனால அவனை கொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மாய் இவர்கிட்ட திரும்ப என்ன கேக்குறானா, ஆல்ரெடி அந்த யூஜின்ற பையன் செத்து போய் திரும்ப உயிரோட வந்துட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி எங்களால அவனை கொல்ல முடியும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, காமாவுடைய பிளட் மேனிபுலேஷன் பவர் யூஸ் பண்ணி நான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வில்ல ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அந்த வில்ல மட்டும் அவனை நீங்க தாக்குனீங்கன்னா கண்டிப்பா அவன் இறந்துருவான். ஏன்னா போன தடவை அவன் இறந்து போனது எல்லாமே ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆனா இந்த தடவை நம்மளுடைய எனர்ஜி மூலமா அவனை அட்டாக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவன் இறந்துருவான். சோ அதனால நான் சொன்ன மாதிரி செயல்படுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோடோக்கு என்ன ஆச்சுனே தெரியல, கொஞ்சம் வெறியோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கதவை உடைச்சிட்டு இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குது, நீங்க எல்லாரும் அவர் சொல்றத அப்படியே காது கொடுத்து கேட்டு இருக்கீங்க, உங்க எல்லாராலையும் சுயமா யோசிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த யூஜின்ற அந்த பையன் சுகுணாவை ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அவன் இந்த உலகத்துல வாழ வேண்டிய ஒரு பையன் தான். அப்படி இருக்கிறவன கொல்லணும்னு துடிக்கிறீங்க. அதனாலயோ பெருசு நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கு அந்த பையன் கூட நான் தனியா போய் சண்டை போடுவேன். அப்படி நான் சண்டை போடும்போது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம சுகுணா வெளியில வந்துட்டானா நீங்க சொல்றபடி எது வேணாலும் செஞ்சுக்கீங்க. ஆனா அவன் வெளியில வரலனா நீங்க அவனை எதுவுமே பண்ண கூடாதுன்னு கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டு இருந்திருப்பான். இதனால இந்த காமான்ற பையனோ டேய் மரியாதை கொடுத்து பேசுறான், அவர் நம்ம பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுட்டா, நல்ல விஷயங்களை சொல்லி தரவங்கள மட்டும் தான் என்னால மதிக்க முடியும். இப்போ நான் இந்த இடத்தை விட்டு கிளம்ப போறேன், எவனா நான் போறதை தடுத்தாலோ இல்லனா எனக்கு ஆர்டர் போட்டாலோ கண்டிப்பா எல்லாருமே கொண்டுட்டு வந்தானே பிரின்சிபலையும் சேர்த்து எதை சொல்லிட்டு கிளம்புறான். சோ இப்படி சொல்லிட்டு போனது எல்லாமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மீவன்ற அந்த பொண்ணுக்கும் இவர் சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்குது. நம்ம எதுக்கு அந்த பையனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்களும் நம்ம டோக்கியோ ஸ்கூல் பசங்க மாதிரி யார் கூட யார் போய் சண்டை போட போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி இவங்க முடிவு பண்ணிட்டு இருக்க அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஈவென்ட் ஆரம்பிக்கும் போது காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல மெகிமே நம்ம யூஜி கிட்ட என்னப்பா இப்ப நீ பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அது மட்டும் இல்லாம எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஆமாப்பா எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது, இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இறந்து போயிட்டான், அதை நினைச்சா இப்போ கூட எனக்கு கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு எக்கச்சக்கமான கடமையும் இருக்குது, அதுக்காக நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்பா. அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்காக வேற வேற இடத்துல நின்னுட்டு இருக்க விஷயத்தை ஒரு மானிட்டர் மூலமா நம்ம கொஞ்சம் பாத்துக்கிட்டே இங்க பாருங்கப்பா இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த போட்டி ஆரம்பிக்க போகுது, அதனால இந்த போட்டியை நீங்க வெற்றி தோல்விக்காக விளையாடாம உங்களுடைய ஒற்றுமைக்காக விளையாடுங்க, அதுதான் இப்ப இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியம். அதனால உங்களுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கத்த ரெண்டு ஸ்கூல்ல சேர்ந்தவங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கஸ்ட் ஸ்பிரிட்ட போட்டு தள்ளுறதுக்காக செம்ம வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த கையோட ஸ்கூல் பசங்க கூட டோட வரலையாட்டுக்கு. அதனால அந்த காம மாய்க்கிட்ட எங்கப்பா அந்த பையன் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எங்கேயாவது பேபி சிட்டர் வேலை பாக்குறதுக்காக போயிருப்பான். அவனை பத்தி கேட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ற, நம்ம இப்ப இந்த போட்டியில ஜெயிக்கிறதோட சேர்த்து நம்ம பிரின்சிபல் சொன்னதையும் செய்யணும்னு வேகமா காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆல்ரெடி காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய நம்ம டோக்கியோ ஸ்கூல் பசங்க கூட இருக்கக்கூடிய நம்ம யூஜி என்ன கேக்குறானா, சீனியர்ஸ் நம்ம இப்ப இந்த இடத்துக்கு போட்டி போறதுக்கு வந்துட்டோம். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால உங்களுடைய ஐடியா ஏதாவது கொஞ்சம் தாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, பாண்டா ஸ்குவாட் அப்புறம் மெகிமே ஸ்குவாட் நாங்க ரெண்டு ஸ்குவாடா பிரிஞ்சு போக போறோம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நேத்திக்கு நாங்க உங்ககிட்ட பேசணும்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதனால சொன்ன விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் பக்காவா செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யூஜி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப உங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய மெகிமேவுடைய கஸ்ட் ஸ்பிரிட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய ஓனாயும் இந்த இடத்துல ஒரு கஸ்ட் ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சு இவங்க அந்த பக்கமா கூட்டிட்டு போகுது. அப்ப சடனா இந்த இடத்துல ஏதோ ஒரு வைப்ரேஷன் கேட்டதும் யாருமே அந்த கஸ்ட் ஸ்பிரிட் போகாதீங்க அப்படின்னு சொல்லி மெகிமே கத்தும்போது கோயட்ட ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க காணும் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த டோட இருக்காங்க, அவன் இந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுட்டு பரவாயில்லையே நீங்க எல்லாரும் குரூப்பா தான் இருக்கீங்க போல, அதனால இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட வந்து சண்டை போட போறீங்களா இல்ல யாராவது ஒருத்தவங்க வர போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆல்ரெடி நம்ம டோக்கியோ ஸ்கூல் பசங்க பிளான் பண்ண மாதிரி நம்ம யூஜி மட்டும் ஓடி வந்து மூஞ்சிலே ஒரு எத்து விட்டு இருப்பான். சோ இப்படி நம்ம யூஜி எத்து விட்ட கேப்ல மெகிமே ஸ்குவாட் பாண்டா ஸ்குவாட்னு ரெண்டு சைடா அப்படியே பிரிஞ்சு போய் இவங்க கஸ்ட் ஸ்பிரிட்டை போட்டு தள்ளுறதுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படி என்னதான் இவங்க ரெண்டு டீமா பிரிஞ்சு போயிருந்தாலும் மெகிமே ஜெனிக்கிட்ட அவன் ரொம்பவே கொடூரமானவன், யூஜியால தாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் பாண்டா கூட போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம நம்பரவும் அவங்கிட்ட நம்ம யூஜி தனியா விட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். சோ இப்படி தான் இவங்க ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த ஈவென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாண்டாவும் ஜெனியும் மெகிமே சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு எப்பா யூஜி நீ தான் அந்த டோட கூட சண்டை போறதுக்கு சரியா இருப்ப, அதனால நம்ம கஸ்ட் ஸ்பிரிட்டை கொல்றதுக்காக போகும்போது அவன் குறுக்க வந்தானா நீ தான் அவனை சமாளிக்கணும். சோ உன்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது கவலையே வேண்டாம், நான் இதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ நான் அவனை பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறத பாருங்க. அப்படியே இந்த ஃபிளாஷ்பேக்கை கட் பண்ணி இப்ப பிரசன்ட் டைமுக்கு வந்தா நம்ம யூஜி கிட்ட மூஞ்சில ஏத்துவாங்க நட்டோட பரவாயில்லப்பா உன்னுடைய அடி கொஞ்சம் நல்லா உரைக்கிற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் அவங்க கிட்ட நிறைய எதிர்பார்க்கறப்பா அப்படின்னு வெறி கொண்டு ஓடி வந்து இவனை குத்துறதுக்காக ஓடி வரான். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஸ்பைடர் கஸ்ட் ஸ்பிரிட் வேற வந்துருது. இருந்தாலும் நம்ம டோட தான் செம்ம வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான்ல, அதனால வந்த வேகத்துக்கு இந்த ஸ்பைடரையும் குத்தி கொண்டுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம யூஜியுமே ஒரு குத்து விட இவன் பறந்து போய் இங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்திருப்பான். இதுல வேற என்னுடைய கை வலி தாங்க முடியாம கடை நடுங்கிறத பார்த்ததும் யாரா இவன் இப்படி அடிக்கிறானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா இந்த டோட விடுற மாதிரி கிடையாது, நம்ம யூஜி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மரத்திலே போட்டு மட்டார் இவனுடைய தலை மிதிக்கிறான். இப்படி இவன் மிதிக்கிறது வேற இவனுக்கு சந்தோஷமா வேற இருக்குது போல, அதனால அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மிதிச்சிட்டு கடைசியா ஒரு குத்து விட்டு சுகுணா வெளியில வருவானா அப்படின்றத பாக்குறதுக்காக ஓங்கி குத்த வந்திருப்பான். ஆனா இவன் என்ன நினைச்சாலும் தெரியல, குத்த வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மின்னடி பார்த்தா இவன் கிட்ட எவ்வளவு நேரமா அடி வாங்கின நம்ம யூஜிக்கு ஒரு பக்கம் முழுக்க ரத்தமா இருக்குது, இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரம் கூட செதஞ்சிருக்குது. இதனால இவன் என்ன முடிவு பண்ணிக்கிறானா அதுக்குள்ள இந்த பையன் செத்துட்டானா, ஐயோ இவன் நம்ம கொல்லுன்னு கூட வரலையே, சரி ஓகே இன்னைக்கு இவன் செத்துட்டான், அதனால அந்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போன்னு இவன் திரும்பி நின்று மன்னிப்பு கேட்கிற நேரத்துல பின்னாடி இவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துல நம்ம யூஜி சாகலங்க, அதுக்கு பதிலா மயக்கத்துல இருந்திருக்கான். அதனால மயக்கத்துல இருந்து தள்ளாடி எழுந்தன பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்லையே இந்த பையனுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்கு போல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். கேட்கற கேள்வியை நல்லா காது கொடுத்து கேளு, உனக்கு எந்த மாதிரியான பொண்ணுங்களை பிடிக்கும் அப்படின்னு டோட தன்னுடைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இதனால நம்ம யூஜியும் யோ நம்ம இங்க சண்டை போடுறதுக்கு வந்திருக்கோயா, அதை விட்டுட்டு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்க, வாயா சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஆனா இவனை கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாதான் சண்டை போட வருவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதனால இப்ப இந்த இடத்துல நம்ம யூஜி என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம யூஜியும் மண்டை கிண்டி எல்லாம் சொல்லி பார்த்துட்டு எனக்கு டிவி சீரிஸ் நடிக்கிறாங்கல்ல ஜெனிஃபர் லாரன்ஸ் அவங்கள மாதிரி பொண்ணுன்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ இப்படி சொல்றது கேட்டதுமே நம்ம டோடோவுக்கு செமையா ஷாக் ஆயிடுது. ஏன்னா டோடோவுக்கு பிடிச்ச பொண்ணு ஜெனிஃபர் லாரன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம டோடோவுக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது, யாரையாச்சும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னா அவங்கள வச்சு ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவான். அப்படிதான் இந்த இடத்துல நம்ம யூஜியோட டெஸ்ட் என்னோட டெஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவன் நம்ம யூஜியை வச்சு ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டான். அந்த கற்பனை உலகத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல ஒண்ணா படிக்கிறாங்க. அப்புறம் இவன் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பொண்ணை வேற லவ் பண்றான். அதை பத்தி நம்ம யூஜி கிட்ட சொல்லும்போது டேய் மச்சான் தேவையில்லடா, நம்மளுக்கு பொண்ணுங்க சவகாசமே வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இவன் என்ன பண்ணிட்டா கேட்காம நேரா போயிட்டு ஒரு பொண்ணு கிட்ட ப்ரோபோஸ் பண்ணிட்டான். இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, இவனுக்கு ரெண்டு பேருமே ரியல் லைஃப்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த ஜெனிஃபர் லாரன்ஸ் பொண்ணை தான் இவனுடைய கிளாஸ்மேட்டை கற்பனையா அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கான். ஆனா என்ன பண்றது, இது இவனுடைய கற்பனையா இருந்தா கூட இவனுடைய காதல் ஒண்ணு சேரல. அதனால அழுதுகிட்டே நம்ம யூஜி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதும் நான் தான் ஆல்ரெடி சொன்னல இதுல நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு. அதனால அந்த பொண்ணு ஒண்ணு வேணாம்னு சொன்னதை நினைச்சு வருத்தப்படாத மச்சி, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு கடையில் ஆஃபர் போட்டுருந்தாங்க, வாடா அங்க போய் நூடுல்ஸ் சாப்பிடலான்னு இவனை தட்டி கொடுத்து எப்பயுமே இவன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்னுடைய ரியல் லைஃப்ல இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட இருந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னுடைய டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரே பையன் நீ தான்டா, அதனால இன்னையில இருந்து நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். சோ இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு மேல கையோட ஸ்கூல்ல சேர்ந்த இந்த ரெட்டச்சட்ட பொண்ணு தன்னோட தொடப்பத்து மூலமா இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு நம்ம இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்த யூஜியை கண்டுபிடிச்சேன், அவன் நம்ம டோட கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துறா. சோ இப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்த அடுத்த செகண்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம யூஜியை கையோட ஸ்கூல்ல சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய மாய் தான். ஆனா அவளுடைய துப்பாக்கில நம்ம யூஜி மாட்டல. அப்புறம் ரெண்டாவது அட்டாக் பண்றது கட்டானா வச்சிருக்கக்கூடிய இந்த அமைதியான பொண்ணு. ஆனா நம்ம யூஜியோட கட்டானா கூட மாட்டாம அப்படியே ஒரு பல்டி அடிச்சு பின்னாடி போயிடுறான். சோ இப்படி பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நம்ம யாரும் இதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா சைபாக்னு சொல்ல போற அந்த மெட்டாமேனோ காமாவும் இவனுக்கு சைடுல வந்து நம்ம யூஜி ரவுண்ட் கட்டிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம யூஜியும் புரிஞ்சு போச்சு என்ன கொல்றதுக்காக இப்படி ரவுண்ட் கட்டிட்டீங்களே அப்படின்ற மாதிரி என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துல ஒரு கிளாப்பிங் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். இந்த சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட் காமோ இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம யூஜியும் யூஜி இருக்க வேண்டிய இடத்துக்கு காமாவும் ஸ்வாப் ஆயிடுறாங்க. இதனால யூஜியை சுத்து போட்ட எல்லாரும் எப்படி இதை பண்ண அப்படின்ற மாதிரி மிரண்டு போய் பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துல அந்த காமோக்கு பக்கத்துல இருந்து நம்ம டோட அப்படியே கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல ஏந்திரிக்கிறாப்ல. ஏன்னா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஸ்வாப் ஆறதுக்கு காரணம் என்னன்னா டோட யூஸ் பண்ண கிளாப்பிங் ஸ்வாப் டெக்னிக் தான். இந்த டெக்னிக்கை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா யூஸ் பண்ண முடியாது. ஆனா இப்பதான் நம்ம யூஜி இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா மாறிட்டால, அதனால இவனை காப்பாத்துறதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இன்ன தைரியம் இருந்ததுன்னா என்னுடைய ஃப்ரெண்டையே நீங்க போட்டு தள்ளுறதுக்காக வருவீங்கன்னு இந்த காமாவை அடிக்க பாப்பான். ஆனா நல்ல வேலையா அந்த காமா அந்த பஞ்சில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருப்பா நான் ஒண்ணு வேணும்னே இந்த இடத்துக்கு வரல, பிரின்சிபால் சொன்னாரு அதனாலதான் இவனை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கேன், அதனால எங்களுக்கு கொடுத்த வேலையை எங்களை பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது ஹே காமோ இங்க பாருடா, ஒருத்தன் வாழறதும் வாழாம போறதும் அவன் முடிவு, அதுல எதுக்கு தேவையில்லாம உங்களுடைய மூக்கு கொண்டு வந்து உடைக்கிறீங்க, அதனால யூஜி சாவணுமா வாழணுமான்றது எல்லாத்தையும் அவனையே தீர்மானிக்கட்டும், தேவையில்லாம இன்னொரு தடவை அவனை கொல்றன்ற பேர்ல குறுக்க வந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு இவனை மிரட்டிக்கிட்டு
இருக்கான். இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இவனோட ஸ்கூல்ல வந்திருக்கக்கூடிய மத்தவங்களும் சரி ரைட் இவனை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியாது, அதனால இவன் சொல்றதை நம்ம கேட்போன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம டோடோட பேச்சை கேட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹே யூஜி போன தடவை நீ யாரோன்ற மாதிரி கூட சண்டை போட்டுட்டு இருந்த, அதனால உன்னுடைய சத்தியை பத்தி என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. சோ இப்போ நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டல, அதனால உன்னுடைய முழு சத்தியை என்கிட்ட காட்டுடா அப்படின்ற மாதிரி சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இவனுடைய ஸ்கூல் பசங்க எல்லாரும் போட்டியில ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கறத தொடப்பத்து மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெட்டஜட பொண்ணு பார்த்துட்டு என்னடா இவங்க இவ்வளவு ஸ்லோவா பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே ஸ்கூல் பசங்க என்னடா எல்லா ஸ்பிரிட்டி அடிச்சு தள்ளிட்டு முன்னேறி போயிட்டே இருக்காங்க, இவங்க என்னடா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, பிரின்சிபால் சொல்றத கேட்டதுனால இந்த போட்டியில தோத்துருவாங்க அடிக்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஆனா இவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல மெஹிமே தன்னுடைய கழுகு மூலமா தண்டர் அட்டாக் பண்ணி இவளை பறக்க விட்டுருப்பான். இதனால போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும்னு போயிட்டு இருக்கக்கூடிய கோயோட்டா ஸ்கூல் பசங்களும் சரி ஓகே இன்னைக்கு நம்மளுடைய பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதே மாதிரி போட்டியிலும் தோக்க போறோம்னு முடிவாயிடுச்சு, அதனால கீழே விழுந்த அவளை போய் எப்படியே நீங்க காப்பாத்துங்க, நாங்க சீக்கிரமா ஃபினிஷிங் லைனுக்கு போறோம்னு ரெண்டு டீமா இவங்க இந்த இடத்துல பிரிஞ்சுறாங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு டீமா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அமைதியை கட்டான யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு இருக்கறல இவள நம்ம ஜெனி வந்து பிளாக் பண்ண இவளுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய காமாவை மெஹிமே வந்து லாக் பண்ணிருப்பான். சோ இப்படி இவங்க லாக் பண்ணதுக்கு அப்புறம் மெஹிமே என்ன சொல்றானா எனக்கு தெரியும் அவங்களோட பிளான் என்னன்னு, யூஜியை கொல்றது தானே, ஆனா இன்னைக்கு அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பாண்டம் என்ன சொல்றானா இப்போ நம்ம போட்டியில ஜெயிக்கணும், அதே நேரத்துல யூஜியை நல்லபடியா காப்பாத்தணும், அதுக்கு ஒரே வழிதான் இனுமக்கி நீ போயிட்டு போட்டியை கவனி, நாங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு யூஜிக்கு ஹெல்ப் பண்றோம்னு இனுமக்கியை மட்டும் அனுப்பி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெஹிமேவும் ஜெனியும் இந்த கயோட்டா ஸ்கூலுடைய பிளான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போன தடவையா அவனை நம்ம காப்பாத்தாம விட்டுட்டோம், சோ இந்த தடவையாச்சும் அவனை நம்ம உயிரோட கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. அதனால அந்த ஃபிளாஷ்பேக் அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து டமால் டமால் சத்தம் கேக்குது. அதுவும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம டோடோவும் யூஜியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம யூஜி கூட சண்டை போடும்போது டோடோ கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுவும் ஏன்னா இப்ப இவன் மனசளவுல சண்டை ஏத்துக்கிட்டால அதனாலதான். ஆனா நம்ம யூஜிக்கு இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாதுல, அதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பிடிச்சி அடிக்கிறதுக்காக வரும்போது கூட அடி வாங்குற மாதிரி வந்து அப்படியே தப்பிச்சிருவான். இதுல வேற இவன் அடுத்தது என்ன மூவ் பண்ண போறான் அப்படின்றது எல்லாத்தையுமே ஆல்ரெடி கணிச்சதுனால என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்ததுன்னா அடுத்தது என்னுடைய மூக்குல தான் குத்த போறான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம யூஜியும் பக்குன்னு மூக்குல ஒரு குத்து விட்டு இவனை பார்க்க விட்டுருப்பான். இதனால வழி தாங்க முடியாம அழ வேண்டிய டோடோ என்னுடைய கணிப்பு படி இவன் என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, நல்ல மனசு நல்ல ஒரு எபிலிட்டி என்ன மாதிரியான ஒரு டெஸ்ட், ஆனா இவன் கிட்ட இருக்க வேண்டிய ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு நிறுத்தா நீ பண்றது எல்லாமே ரொம்பவே தப்பா இருக்குன்னு காட்டி கேட்கிற மாதிரி கத்திடுறான். அதனால அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் சண்டை போட்டு இருக்கக்கூடிய ஜெனியையும் கட்டானா வச்சிருக்கக்கூடிய அந்த அமைதியான பொண்ணையும் காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல ஜெனி இந்த பொண்ணு கிட்ட என்ன கேக்குறானா உண்மை சொல்லுங்க ஏன் நீங்க யூஜியை கொல்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. இதனால அந்த பொண்ணு என்ன சொல்றானா எனக்கு ஒண்ணு யூஜியை கொல்லணும்னு ஆசை கிடையாது, என்னுடைய குடும்பம் ரொம்பவே கஷ்டத்துல இருந்தாங்க, அப்பதான் என்னுடைய பிரின்சிபல் என்ன கண்டுபிடிச்சு ரொம்பவே நல்ல நிலைமையில என்ன வளர்த்தாரு, அதனால என்னோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாரும் யூஜியை கொன்னாங்கன்னு சொல்லும்போது என்னால மறுத்து பேசவும் முடியல, அவங்கள தடுத்து நிறுத்தவும் முடியல. சோ இன்னைக்கு என்னோட ஸ்கூலுக்காக நான் செய்ய போற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்கன்னு இவ தன்னுடைய கட்டானா எடுத்துக்கிட்டு சண்டை போறதுக்காக ரெடி ஆயிட்டா. அப்ப இதே நேரத்துல இன்னொரு பக்கம் டோடோ கத்திட்டு இருந்தால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம யூஜி கிட்ட இங்க பாறா நீ என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, உன்னுடைய அட்டாக்கிங் டெக்னிக் எல்லாமே ரொம்பவே மொக்கையா இருக்குடா, அது மட்டும் இல்லாம ஈஸியாவே கடிக்க முடியுது, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு இவன் கேட்டதும் அதை பத்தில எனக்கு கவலை இல்லடா அப்படின்னு சொல்லி நம்ம யூஜி சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம டோடோ விடுற மாதிரி கிடையாது, டேய் நீ இப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, நான் சொல்றத மட்டும் நீ செய், நீ சண்டை போடும்போதெல்லாம் உன்னுடைய கேஸ்ட் எனர்ஜி டக்குனு வெளிய வர மாட்டேங்குது, நீ எந்த அளவுக்கு உன்னுடைய கேஸ்ட் எனர்ஜி வெளிய கொண்டு வந்து சண்டை போடுறியோ அந்த அளவுக்கு நீ ஈஸியா ஜெயிக்க முடியும், அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா நீ ரொம்பவே வீக்கானவனா இருக்கடா அப்படின்னு சொன்னதும் நான் பார்த்தா வீக்னு சொன்னேன். இப்ப பாறா என்னோட கேஸ்ட் எனர்ஜின்னு இவனுடைய ரெண்டு கையிலயும் டைவர்ஜன் ஃபிஸ்ட் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. சோ இப்படி யாருன்றத உனக்கு காட்டுறேன் இவனை செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கான். ஆனா பார்க்கக்கூடிய நம்மளுக்கு தான் தெரியும் டோடோ இவனுக்காக விட்டு கொடுத்துட்டு இருக்கானே. சோ இப்படி இவன் விட்டு கொடுத்ததனால இவனுடைய மூஞ்சில ஒரு குத்து விடுறது, அப்ப இவனுக்கு ஸ்பீரை போட்டு கீழே தள்ளிட்டு இவனுடைய டைவர்ஜன் ஃபிஸ்ட் மூலமா இவனை அட்டாக் பண்றதுன்னு யூஜி தன்னுடைய மொத்த பவரையும் டைவர்ஜன் ஃபிஸ்ட்ல கொண்டு வந்து இவனை ஓங்கி நெத்தியிலே ஒரு அடி அடிச்சிருப்பான். ஆனா டோடோவுக்கு நம்ம எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். அதனால இவன் அடி வாங்கின கையோட எழுந்து நிக்கிறத பார்த்ததும் யாரா இவன் என்னுடைய மொத்த பவரை கொண்டு இவன் அடிச்சாலும் அப்படி அசையாம கல்லு மாதிரி நிக்கிறானே அப்படின்னு அரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கான். இதனால அரண்டு போய் இருக்கக்கூடிய நம்ம யூஜி கிட்ட என்ன சொல்றானா இங்க பார்ப்பா நீ அடிக்கிறது எல்லாமே ஒரு குறைய கிடையாது, சூப்பரா உன்னுடைய டெக்னிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ற, ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ்ட் எனர்ஜி இருக்கு பத்தியா அது மட்டும் தான் உனக்கு சரியான டைம்ல வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. சோ ஒரு ஜுஜுட்சு சாஸ்திரரா இருக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானது என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ்ட் எனர்ஜி, அந்த கேஸ்ட் எனர்ஜி அவங்களுடைய ரத்தத்தோட ரத்தமா கலந்து அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்தும். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உனக்குள்ள இருக்கக்கூடிய கம்மியான கேஸ்ட் எனர்ஜி உன்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே சீக்கிரமாவே வீக் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நான் சொல்றது உனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா உன்கிட்ட நான் எதிர்பார்த்த அளவுக்கு கேஸ்ட் ஸ்பிரிட் இல்லவே இல்ல, அதுக்கு பதிலா வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் தான் இருக்குது. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத யூஜி, உன்னுடைய கேஸ்ட் எனர்ஜி எப்படி அதிகமாக்குறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். உனக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ்ட் எனர்ஜி நீ அதிகமாக்கணும்னா உன்னுடைய பாடியில இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் நீ உணரணும். இப்படி உணர்றது மூலமா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ்ட் எனர்ஜியை நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளால கொண்டு போக முடியும். இப்படி மட்டும் கொண்டு போயிட்டோம்னா நம்ம நினைக்கிற அடுத்த செகண்டே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கேஸ்ட் எனர்ஜி வெளியில கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை நம்ம தான் கண்டுபிடிச்சு சரியான விதத்துல பயன்படுத்தணும். கேஸ்ட் எனர்ஜி அதிகமா வெளிப்படுத்த ட்ரை பண்ணி யூஜி கண்டிப்பா உன்னாலையும் முடியும் அப்படின்னு டோடோ சொல்லும்போது நம்ம யூஜி தன்னை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் அப்படியே மனசுக்குள்ள யோசிச்சு பார்க்கறான். இப்படி யோசிச்சு பார்த்த அடுத்த செகண்டே ஹே டோடோ ரொம்பவே தேங்க்ஸ் பா, நீ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்போ என்னுடைய கேஸ்ட் எனர்ஜியை பாருன்னு என்னுடைய மொத்த கேஸ்ட் எனர்ஜியும் ஒரு செகண்ட்ல வெளியில கொண்டு வந்துறான். இத பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டோடோவும் சூப்பரா யூஜி உன்கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் சமமான நிலைமையில இருக்கிறோம், வாடா போட்டி போட்டி யார் ஜெயிக்கிறான்றத பார்க்கலான்னு இது வரைக்கும் இவனுக்காக விட்டு கொடுத்துட்டு இருந்தவன் தன்னுடைய கேஸ்ட் எனர்ஜி வெளியில கொண்டு வந்து நம்ம யூஜி கூட சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டான். இதனால அப்படியே அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய நிஷிமி என்ற அந்த பறக்கக்கூடிய அந்த பொண்ணை பாக்குறதுக்காக நம்ம நொபாராவும் பாண்டாவும் வந்திருக்காங்க. அதனால நொபாரா அந்த பொண்ணை பார்த்ததுமே என்னப்பா உங்க பிரின்சிபல் சொன்னாருன்றதுக்காக யூஜி கொல்றதுக்காக வந்திருக்கீங்களா? அப்படி கொல்றதுக்காக வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய முடிவு எல்லாத்தையும் மாத்திக்கிங்க, ஏன்னா அவனுக்கு தோணியா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கிறோம், சோ முடிஞ்சா எங்களை தாண்டி யூஜி தொடுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதனால மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய நிஷிமியாவுக்கும் எப்படி அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஷாக்கா இருந்திருக்கும். அப்பதான் இவளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டாவை பார்த்துட்டு ஒருவேளை அந்த பாண்டா சென்ஸ் பண்ணி சொல்லிருப்பானோ அப்படின்ற மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பா. ஏன்னா இவளுமே செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான், பாண்டாவும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். அதனால பாண்டாவை பத்தின நிறைய விஷயங்கள் இவளுக்கு தெரியும். ரெண்டு பேரும் எதிர்பார்க்காத நேரமா பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ணதும் பாண்டாவை இந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். இதனால நொபாராவை யாரோ முதுகுக்கு பின்னாடி அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறதுக்கு சைபாக் மாதிரி இருக்கக்கூடிய அல்டிமேட் மெகாமாரோ அப்படின்ற அந்த ரோபோட் தான் அட்டாக் பண்ணிருக்கோம். இதெல்லாம் மயக்கம் போட்டு கிடந்த நம்ம பாண்டாவை கண்ணு முடிச்சு இன்னும் தைரியம் இருந்ததுன்னா என்ன பின்னாடில இருந்து வந்து அட்டாக் பண்ணிருப்பானே, இந்த அல்டிமேட் மெகாமாரோ ரோபோட்டை ஊங்கி ஒரே குத்து தான் குத்துறாப்ல. இப்படி ஒரு குத்துன ஒரு குத்துக்கு இந்த ரோபோட்டை வேற ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெகா
மெகமரம் ஆடி போயிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த மெகமரம் இருக்கக்கூடிய இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே வியடாவும் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்குது. இதனால இவன் என்ன பண்றான், என்னைய கலங்க வச்ச அந்த பாண்டாவை இன்னைக்கு உயிரோட விடக்கூடாதுன்னு தன்னுடைய ரோபோட் கையை கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி நம்ம பாண்டா மேல செமையான ஒரு அட்டாக் கொடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா நம்ம பாண்டா மேனுக்கு சென்ஸ் பண்ற எபிலிட்டி அதிகமா இருக்குதுல, அதனால ஸ்பைடர் மேன் மாதிரி ஜம்ப் பண்ணி கொஞ்சம் தப்பிச்சிட்டு இந்த அல்டிமேட் மெகமரம் கிட்ட ரொம்பவே வித்தியாசமான டெக்னாலஜிலாம் இருக்குது. அதனால இவனை கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்க. இந்த மெகமரம் தன்னுடைய கேன அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம பாண்டாவை அட்டாக் பண்ணிடுறான். ஆனா நம்ம பாண்டா கொஞ்சம் கூட அட்டென்ட் வரலங்க. தன்னுடைய கேஸ்ட் எனர்ஜி மூலமா எது வந்தாலும் பாத்துக்கலன்னு வரக்கூடிய கேனன் பிளாஸ்ட் அப்படியே உள்வாங்கிக்கிறாரு. இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மெகமரோக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத கணிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்காம படபடன்னு சம்மாடி கொடுத்து கடைசியா பேக்கால ஒரு தள்ளி விட்டதும் இந்த அல்டிமேட் மெகமரம் தரம் தேய்ச்சி எட்ட போய் நின்னுறான். இதனால பத்தடி நிக்கக்கூடிய இவங்க கிட்ட பாண்டாவும், ஹே இங்க பாருப்பா, என்ன பார்க்கக்கூடிய எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் ஒரு பப்படுன்றதுனால எனக்கு வலியும் இருக்காது உணர்ச்சியும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் உன்னை அடிக்கும் போது என் கையில செம வலி வலிக்குதுடா. உண்மையை சொல்லு, இந்த ரோபோட்டை நீ வேற இடத்துல இருந்தா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்க உன்னை எப்படி அந்த ஜுஜுட்சுல சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டா கேட்டதும் இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மெகமரம் என்ன சொல்றானா, நான் சின்ன வயசுல பிறக்கும் போது ஒரு கை இல்லாம தான் பிறந்தேன். அது மட்டும் இல்லாம நான் சூரிய ஒளியில போனாலும் சரி நிலவு வெளிச்சத்துல போனாலும் சரி என்னுடைய உடம்பு முழுக்க அங்கங்க எரிய ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு வியாதி எனக்கு இருக்குது. அதனாலதான் என்னுடைய சின்ன வயசுல இருந்து வெளி உலகத்தை அந்த ரோபோட் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் வெளி உலகத்துல இருக்கவங்கள பார்த்து என்னைக்குமே நான் பொறாமப்பட்டது கிடையாது. அதுக்கு பதிலா என்னுடைய கஸ்ட் டெக்னிக்கை எப்படி இந்த ரோபோட் மூலமா வெளியில கொண்டு வரதுன்றது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சேன். அது மூலமா இன்னைக்கு நான் பல பேருடைய உயிரையும் காப்பாத்துறேன், சந்தோஷமாவும் இருக்கிறேன். சோ இது எல்லாத்தையுமே உனக்கு சொன்னா புரியாதா? அதனால என்னுடைய கஸ்ட் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத உனக்கு நான் காட்டுறேன். இவன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து என்னுடைய ரோபோட்டுக்கு வெளியில கஸ்ட் எனர்ஜி வர வச்சு இதுதான் என்னுடைய அல்டிமேட் மெகமரோட பவர்னு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டா நம்ம பாண்டாவை நோக்கி அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாண்டாவும் இந்த பவர்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாதுதான். இருந்தாலும் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல நபரா இருக்கா, நான் நவுந்துட்டேனா அவன் மேல கண்டிப்பா அந்த பிளாஸ்ட் பட்டுடும். அதனால நான் நகர்ந்து ஒரு மனுஷி சாவறதுக்கு பதிலா நானே சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். இவர் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கஸ்ட் எனர்ஜி எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா திரட்டி இதை தடுக்கிறதுக்காக நிக்க கரெக்ட் அந்த பிளாஸ்ட் இவரை வந்து அட்டாக் பண்ணிருக்கோம். இந்த அட்டாக் அப்படியே கொஞ்சம் விஷுவலா பாத்தீங்கன்னா ஏதோ நியூக்ளியர் அட்டாக் மாதிரி காட்டியிருப்பாங்க. இதனால அல்டிமேட் மெகமரமும் இந்த அட்டாக்ல இருந்து அவனால தப்பிச்சிருக்க முடியாது. சோ இன்னைக்கு நம்ம வந்ததுக்கு ஒருத்தவன் ஆச்சு போட்டு தள்ளி இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா இவன் திரும்பி போக பார்க்க பின்னாடி இருந்து ரொம்பவே ரணக்கூடமா ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம பாண்டாமன் கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கா கொஞ்சம் வித்தியாசமான உருவத்துக்கு மாறி இருக்காப்ல. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அல்டிமேட் மெகமரமும் இது என்னடா ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வாயை பொளந்து பாத்துட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துல திரும்ப இன்னும் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த ஃபிளாஷ்பேக்ல இப்ப நம்ம பாண்டாமனுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. இந்த 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் இவன் கிட்ட பிரின்சிபல் என்ன சொல்றாரா, உனக்கு மேடி என் கூட இருந்த உன்னுடைய பிரதரும் சிஸ்டரும் உனக்குள்ள இருக்காங்க. அதனால நான் இல்லாத போது நீ ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டீனா நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க 2 பேரும் கண்டிப்பா வெளியில வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்திருக்காரு. அதனால அந்த ஃபிளாஷ்பேக்ல நடந்த எல்லா விஷயங்களும் இப்ப நம்ம பாண்டாவுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நேரமா நீ என்ன ஈஸியா சமாளிக்கலாம் நினைச்சல, இப்ப என்னுடைய அண்ணனும் அக்காவும் வந்துட்டாங்கடா, முடிஞ்ச எங்களை சமாளிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்றதுக்கு ரெடியாக முன்னாடி இருக்கக்கூடிய அல்டிமேட் மெகமரவும் எது வரந்தானே இன்னைக்கு ஒரு கை பாத்துக்கலானே தன்னுடைய கையில ஷீல்டு மாதிரி ஏதோ ஒன்னு வர வச்சுக்கிட்டு தடுக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்கான். ஆனா இப்ப நம்ம பாண்டாமணி இருக்கக்கூடிய பவருக்கு ஓடி வந்து இவனை அடிக்க இந்த ஷீல்டும் காலி ஆயிடுது, இங்க இருக்கக்கூடிய ஒரு 10-15 மரமும் காலி ஆயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு அடிக்க இந்த ரோபோட் பறந்து போய் விழுந்திருக்கும். சோ இப்படி இந்த ரோபோட் பறக்க விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இப்ப நம்ம பாண்டாமனுக்குள்ள இருக்கக்கூடிய சத்திய பத்தி சொல்றாப்ல. நார்மலா இருக்கக்கூடிய உருவம் 1 பாண்டா, 2வது என்னுடைய அண்ணனுடைய உருவம் கொரிலா, 3வது என்னுடைய அக்காவுடைய சென்ஸ் பவர். எந்த ஒரு விஷயத்தையும் என்னால ஈஸியாவே சென்ஸ் பண்ண முடியும். இப்படி எங்களுடைய 3 பேருடைய பவர் ஒண்ணா ஒரே உடம்புல இருக்கிறதுனால எங்களை அழிக்கிறது ஒண்ணு அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு இந்த அல்டிமேட் மெகமர ரோபோட்டை காட்டுக்குள்ள இருந்து அடிச்சு வீட்டுக்கு மேல தூக்கி கிடக்குறாரு. அப்ப இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றவன் இதோடைய கையை பார்த்ததும் இன்னும் அது இப்படி உடைஞ்சு போய் கிடக்குது. அப்பனாட்டோட உடைய பவரை விட இந்த பாண்டாவுக்கு பவர் அதிகமா இருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம அந்த பாண்டாவை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க ரொம்பவே ரணக்கொடூரமா இந்த இடத்துல ஃபைட் போயிட்டே இருக்குது. இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே கொஞ்சம் கடைசி கட்டத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப அல்டிமேட் மெகமர இங்க இருக்கக்கூடிய ஒரு ஓடு எடுத்து நம்ம பாண்டாவுடைய கவனத்தை திசை திருப்பினதும் இந்த டைமை யூஸ் பண்ணி இந்த பாண்டாக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ்ட் எனர்ஜி எல்லாத்தையும் அடிச்சிடலானே தன்னுடைய கேஸ்ட் எனர்ஜி மூலமா செம வேகமா வந்து ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். இதனால இவன் நினைச்ச மாதிரி பாண்டா மேனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட் எனர்ஜி அழிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடா எப்படியோ ஒரு வழியா நம்ம இன்னைக்கு இவனை கொண்டாச்சு அப்படின்னு கொஞ்சம் பெருமூச்சு விட நேரத்துல நம்ம பாண்டா மேனுக்கு திரும்ப கான்ஷியஸ் வந்து என்ன தம்பி அதுக்குள்ள கிளம்பிட்டீங்கன்னு என்னுடைய உடம்பு தனியா என்னுடைய கை தனியா பிச்சு எரிஞ்சிடறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எப்படி திரும்ப பாண்டாவுக்கு கான்ஷியஸ் வந்ததுன்னா பாண்டா மேனுக்கு மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி உயிர் கிடையாதுல்ல, அதனால இதோட கேஸ்ட் எனர்ஜி அழிஞ்சா கூட திரும்ப ரீஜெனரேட் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இதனால தான் இன்னைக்கு பாண்டா மேன் அழிக்கணும்னு நினைச்ச ரோபோட்டுக்கு இந்த கதி. என்னதான் இருந்தாலும் இந்த ரோபோட்டோட நிலைமையை பார்க்கும்போது நம்ம பாண்டா மேனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்திருக்கும். அதனால பாண்டா மேன் இந்த ரோபோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெகமர கிட்ட உங்களை மாதிரி மனுஷங்களை பார்க்கும்போது நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஏன்னா உங்களால உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் சூஸ் பண்ண முடியும், அது உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கவும் முடியும். ஆனா பப்பட்டா இருக்கக்கூடிய என்னால அதெல்லாம் பண்ண முடியலன்னு எனக்கு வருத்தமே கிடையாது. ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு என் கூட இருக்கவங்களையும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால இன்னைக்கு நீ என்னதான் என்ன மாதிரி ஒரு பப்பட் மாதிரி ஒரே இடத்துல இருந்தாலும் நீயும் கண்டிப்பா மாறுவப்பா. அந்த நாள் சீக்கிரமா தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாண்டா மேன் இந்த இடத்துல கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுனால சரிப்பா இப்ப நான் கிளம்ப போறேன், நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது உன்னோட உடம்ப மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி நாளைக்கான எபிசோடுக்கான லீடா இன்னொரு பக்கம் கத்தியும் கம்பியும் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜெனியையும் அந்த அமைதியான பொண்ணையும் காட்டி இந்த எபிசோட அப்படியே இந்த இடத்துல முடிக்கிறாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த 16th எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.